Next, production. ப்ரொடக்ஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. ஓகே, ஒரு ஃபேர்ம் சர்வைவ் ஆகணும்னா காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் அந்த ஃபேர்மால் என்ன பண்ண முடியணும், ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். அட் என்ன ப்ரைஸ், காம்படிட்டிவ் காஸ்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். ஓகேவா? ஸோ இது ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் பிரின்சிபல். பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்டிமம் எஃபிஷியன்சி இன் ப்ரொடக்ஷனை அச்சீவ் பண்ணணும் பை என்ன பண்ணணும், மினிமைசிங் த காஸ்ட். காஸ்ட் எப்படியா இருக்கணும், காஸ்ட் கம்மியாக இருக்கணும், அவுட்புட் அதிகமாக இருக்கணும். அதுதான் ப்ரொடக்ஷனுக்கு என்ன பண்ணும், எஃபிஷியன்சியை கொடுக்கும். கம்மி விலையில் நிறைய ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ண முடியணும், ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். ஓகேவா? கிளியரா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு எக்கனாமியோடைய பேசிஸே இருக்குது. ஜிடிபிங்கிறாங்களா, என்னது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்தியாவில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னது நம்ம ஜிடிபி அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு லெவல் ஆஃப் ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் ஒரு கண்ட்ரியோடைய எக்கானமி வந்து இருக்கும். அண்ட் ஒரு எக்கானமி என்ன பண்ணணும், ஏபிள் டு ப்ரொடியூஸ் த டிட்டர்மைன் ரிச்னஸ் ஆர் ப்ராவர்ட்டி ஆஃப் த எக்கானமி. ஓகேவா? அவங்களுடைய எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் தான் நான் சொல்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரி ரிச்சாக இருக்கா இல்லை புவராக இருக்கான்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளும் எதை பேஸ் பண்ணியிருக்கு, நம்ம எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. யூஎஸ்ஏ ஏன் ரிச்சாக இருக்குன்னா அதனுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகேவா? ஸோ நார்மலாக ப்ரொடக்ஷன் என்னன்னு சொல்கிறாங்க, ஆக்டிவிட்டி ஆஃப் சம்திங் மேக்கிங் மெட்டீரியல். ஓகேவா? க்ரோயிங் வீட்டு, ரைஸ், அதெல்லாம் என்னது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து எக்கனாமிக் சென்ஸில் வந்து நிறைய ப்ரொடக்ஷனை வந்து வைடர் சென்ஸில் வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா? அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம என்னென்ன ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறோம், மென், மெட்டீரியல், கேபிட்டல், டைமு, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால தான் ஹியூமன் வாண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியுது, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டி. ப்ரொடக்ஷன் என்னது, ஆர்கனைஸ்டு ஆக்டிவிட்டி. என்ன பண்ணுறோம் இங்கே, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் த ரிசோர்ஸஸ், தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ரா மெட்டீரியல் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் த வேறு மாதிரி பிரிஞ்சிருக்கிற விஷயத்தை என்ன பண்ணுறோம், நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்டாக என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். கிளியரா? இந்த ஃபார்ம் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா? அதுதான் நான் சொல்கிறாங்க இங்கே ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலைன்னா புதுசாக எதையுமே இந்த உலகத்தில் நம்ம உருவாக்கலை. ஏன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, மேட்டரை க்ரியேட் பண்ண முடியாது. புரியுதா? இந்த உலகத்தில் இருக்க எதையுமே நம்ம என்ன பண்ணலை, உருவாக்கலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இருக்கிற ஒன்றுக்கு என்ன பண்ணுறோம், யூட்டிலிட்டியை கொடுக்குறோம். ஏற்கனவே இருக்கிற ஒன்றுத்துக்கு என்ன பண்ணுறோம், யூட்டிலிட்டியை கொடுக்குறோம். இப்போ வுட்டு நம்ம உருவாக்கணுமா, ஆட்டோமேட்டிக்காக உருவானதா, ஆட்டோமேட்டிக்காக உருவாகுது. கரெக்டாக இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு டேபிளாக ஒரு யூட்டிலிட்டியை கொடுக்குறோம். புரியுதா? ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது, எந்த மேட்டரையுமே க்ரியேட் பண்ண முடியாது. க்ரியேஷன் ஆஃப் மேட்டர் வந்து ப்ரொடக்ஷன் கிடையாது. ஓகேவா? என்னது, க்ரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டி ஆர் ஆடிங் யூட்டிலிட்டி டு த திங்ஸ் தான் அது ப்ரொடக்ஷன். கிளியரா? ஸோ இது உனக்கு 1 மார்க்கில் கேட்க அதிகமாக சான்சஸ் இருக்குது. புரியுதா? நெக்ஸ்ட்டு, ப்ரொடக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் ப்ராசஸஸ். ஓகே, ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுறோம், வேரியஸ் ப்ராசஸஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது, உனக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு யூட்டிலிட்டியை ஆட் பண்ணுது. ஓகேவா? அண்ட் அந்த யூட்டிலிட்டி ஆட் ஆனதுனால உனக்கு என்ன ஆகுது, கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. உனக்கு ஒரு டேபிள் வேணும், அப்போ அந்த டேபிள் கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் தேன் அந்த வுட்டு. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுது, அது அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ்க்கு நீ யூட்டிலிட்டி ஆட் பண்ணுறதுனால உனக்கு என்ன பண்ணுது, அது கிரேட்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷனுங்கிறது என்ன சொல்கிறாங்க, சேஞ்சிங் த ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ப்ரொடக்ஷன் என்னது, சேஞ்சிங் த ஃபார்ம் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிசிக்கல் இன்புட்ஸை யூஸ் பண்ணுறோம், ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபினிஷ்டு குட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் த பிளேஸ் ஆஃப் ரிசோர்ஸஸும் ப்ரொடக்ஷன் தான். என்னது, சேஞ்சிங் த பிளேஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் வேர் தெர் இஸ் லிட்டில் யூஸ் டு த பிளேஸ் வேர் தெர் இஸ் ஹையர் யூஸ். மண்ணுக்குள்ளே தங்கம் இருக்குது, யூஸ் அது இல்லை,
ஆனால் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் எடுத்து ஹையர் யூஸ் பண்ணுறோமா பண்ணலையா? ஸோ அது என்னது? அதுவும் இங்கே ப்ரொடக்ஷன் தான். ஆர் ஆப்பிள் காஷ்மீரில் ப்ரொடியூஸ் ஆகுது, ஆல் ஓவர் இந்தியா எல்லா இடத்துக்கும் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். கரெக்டாக இல்லையா? காஷ்மீர்லேயே மொத்த ஆப்பிளே சாப்பிட முடியாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ என்னது? இதுவும் அது இங்கே ப்ரொடக்ஷன் தான் எக்கனாமிக் சென்ஸை பொறுத்த வரைக்கும். புரியுதானா சொல்கிறேன்னு? ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் த எர்த், ரிமூவல் ஆஃப் கோல், மினரல், கோல்டு, அதர் மெட்டல்ஸ் எல்லாமே என்னது இங்கே ப்ரொடக்ஷன். ட்ரான்ஸ்ஃபரிங் கூட்ஸ் ஃப்ரம் லிட்டில் யூஸ் ஆர் நோ யூஸ் டு த பிளேஸ் இட் ஹாஸ் மோர் யூட்டிலிட்டி. ஓகேவா? ஸோ அதுவும் என்னது இங்கே ப்ரொடக்ஷன் தான். ஓகேவா? கிளியரா? ஸோ அது கொடுக்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு, மேக்கிங் அவைலபிள் மார்க்கெட் அட் த டைம்ஸ் வென் தே ஆர் நாட் அவைலபிள். அதுவும் என்னது இங்கே ப்ரொடக்ஷன் தான். புரியுதா? ஸோ அதை உன்னால் என்ன பண்ண முடியாது. இப்போ ரைஸ் வருஷத்துக்கு ஒரு முறை அறுவடை பண்ணுறாங்களா? வருஷம் ஃபுல்லாக அறுவடை பண்ணுறாங்களா? ஆனால் வருஷம் ஃபுல்லாக கிடைக்குதா இல்லையா? அது என்னது இங்கே ப்ரொடக்ஷன். புரியுதா? நெக்ஸ்ட்டு, மேக்கிங் யூஸ் ஆஃப் பர்சனல் ஸ்கில்ஸ் லைக் சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்கர்ஸ், மர்ச்சன்ட், ஆர்கனைசர்ஸ் எல்லாமே இங்கே என்னது ப்ரொடக்ஷன் தான். கிளியரா? புரியுதா? ஸோ இந்த 4 பாயிண்ட்டே படிச்சுக்கோ. கீழே உனக்கு எக்ஸாம்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து கன்வர்ஷன் ஆஃப் இன்புட்லேருந்து அவுட்புட் தான் ப்ரொடக்ஷன்னு சொல்ல முடியாது. லாயர் பண்ணுறதும் ப்ரொடக்ஷன், டாக்டர் பண்ணுறதும் ப்ரொடக்ஷன், மியூசிஷியன் பண்ணுறதும் ப்ரொடக்ஷன், எல்லாமே இங்கே என்னது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ப்ரொடக்ஷன் தான். புரியுதா? கிளியரா? ஸோ உன்னுடைய ப்ரொடக்ஷனை என்னென்னலாம் அஃபெக்ட் பண்ணும்? அதானே அது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். நீ ப்ரொடியூஸ் பண்ணணும்னா உனக்கு என்னென்னலாம் தேவை? லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஓகேவா? ஸோ இது 4 இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது? ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை 4 என்னன்னு சொல்கிறாங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அப்படின்னா என்னது? இன்புட். அப்படின்னா என்னது? இன்புட். ஓகேவா? ஸோ இதை இன்புட் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது? அவுட்புட் எடுக்க முடியுது. ஸோ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த மாடர்ன் எக்கானமி வெரி காம்ப்ளெக்ஸ். ஓகே, நிறைய ஸ்டேஜ் அது வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? மாறி வரா மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் எபிலிட்டி வந்து 4 மெயின் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஈவன் ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் பிரெட் நீ ரெடி பண்ணணும் அப்படின்னாலுமே இது 4 ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது? ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் ரெஃபர்ஸ் டு நேச்சுரல் ரிசோர்ஸ், ஹியூமன் என்டீவர், ஃபங்க்ஷனலி அண்ட் குவாலிட்டிலி என்ன சொல்கிறாங்க? லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் இது ரொம்ப அதிகம். ஏன்னா லேண்டு கூட நீ சில இடத்துல வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காட்டுக்கு போகிறனா காசு கொடுத்து யூஸ் பண்ணுறோமா, ஃப்ரீயாக யூஸ் பண்ணிப்போமா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ லேண்டு கூட ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர், சில இடத்துல அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப் இல்லாமல் உன்னால் என்ன பண்ண முடியாது? எதுவுமே பண்ண முடியாது. புரியுதா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லேண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? லேண்ட் அப்படிங்கிறது சாயில் மட்டும் கிடையாது, எர்த் சர்ஃபேஸ் மட்டும் லேண்டு கிடையாது. ஓகேவா? காமன் பேரலன்ஸ்னால் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபெர்டிலிட்டி ஆஃப் த சாயில், வாட்டர், ஏர், லைட், ஹீட், நேச்சுரல் வெஜிடேஷன், இது எல்லாமே என்னது உனக்கு? லேண்டு தான். இது எல்லாமே என்னது? கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டில் உனக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? லேண்டுங்கிறது என்ன? ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஹியூமன் எந்த ஒரு எஃபோர்ட்டும் அங்கே போடணுன்ற அவசியம் கிடையாது. லேண்ட் வந்து அவைலபிள் ஃபார் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ நோ சப்ளை ப்ரைஸஸ் இன் த சென்ஸ் அண்ட் நோ பேமெண்ட் ஹாஸ் டு பி மேட். சரி, என்ன பண்ண தேவையில்லை, நம்ம சப்ளையும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, அண்டு ப்ரைஸும் பே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. லேண்டோடைய சப்ளை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? முடியாது, லிமிட்டட். கரெக்டாக இல்லையா? லேண்டு இடத்துல இருக்கிறது தான், அதை விட தாண்டி லேண்டு வேணும்னா நமக்கு கிடைக்காது. கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட்டு, சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் என்னது? ஃபிக்ஸட். ஓகேவா? ஸோ இட் டிஃபர் ஃப்ரம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ நோ சேஞ்ச் இன் டிமாண்ட் வில் அஃபெக்ட் த அமௌண்ட் ஆஃப் லேண்ட் எக்ஸிஸ்டன்ஸ். உனக்கு டிமாண்ட் இருக்குன்றதுனால எத்து தாண்டி உன்னால் பிளாட்டு போட்டு விற்க முடியுமா? முடியாது. கரெக்டாக இல்லையா? அப்போ இங்கே சேஞ்ச் இன் ப்ரைஸ் உனக்கு என்ன? இங்கே ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் எப்படி இருக்கும்? சப்ளை ஃபிக்ஸட். அப்படின்னா என்னது? சேஞ்ச் இன் ப்ரைஸ், சப்ளை என்ன பண்ணாது? சப்ளையில் என்ன? எலாஸ்டிசிட்டி, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஓகேவா? கிளியரா? ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பான். ரிலேட்டிவ்லி ஹவவர்
எப்படி ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னா, இப்போ நீ காசு கொடுத்து வாங்குற அப்படின்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக். பட் டோட்டல் சப்ளை ஆஃப் லேண்ட் என்ன? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். டோட்டல் சப்ளை ஆஃப் லேண்ட் என்ன? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். பட் ஒரு ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் அது என்னது? எலாஸ்டிக். ஏன்னா அந்த ஃபேர்மால் தனியாக வாங்க முடியும், இப்போ உங்ககிட்டேருந்து வாங்க முடியும். பட் இந்தியாவால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. இந்தியாவால் சைனா வாங்க முடியுமா? முடியாது. எக்கானமியாக பார்க்கும்போது பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்காக இருக்கும். ஃபேர்மாக பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பான். இதெல்லாம் தான் நம்ம படிச்சுட்டு போக மாட்டோம். நம்ம லேண்டுனா என்னென்னு படிச்சுட்டு போயிருப்போம். அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்காக பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கானலாம் படிச்சுட்டு போக மாட்டோம். புரியுதானா சொல்கிறேன்னு? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் எக்கனாமிக்ஸில் என்னது? இம்பார்ட்டண்ட். மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஒரு 10 தடவை புக்கை நீ அப்படியே திருப்பி திருப்பி பார்த்துட்டு போனீங்கனாலும் எழுத முடியும். திருப்பி பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு என்ன சொல்கிறேன், அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போனவங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட் வந்து என்னது? பெர்மனன்ட், இன்டிஸ்ட்ரக்டபிள். ஓகேவா? ஸோ என்ன பண்ண முடியாது? லேண்டை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. நீ எவ்வளோ பழந்தோன்னாலும் லேண்டு தான், நீ கீழே விழுந்துட மாட்டேன். கரெக்டாக இல்லையா? புரியுதா? நெக்ஸ்ட்டு லேண்ட் என்னது? ஒரு பேசிவ் ஃபேக்டர் தான், ஆக்டிவ் ஃபேக்டர் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேண்ட் வந்து இம்மொபைல். ஒரு இடத்துலேருந்து தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா? முடியாது. நெக்ஸ்ட்டு லேண்டுக்கு மல்டிபிள் யூசஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் லேண்ட் வந்து ஹெட்ரோஜீனியஸ், ஹோமோஜீனியஸ் கிடையாது. ஒரு இடத்துல லேண்ட் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல லேண்ட் இன்னொரு மாதிரி இருக்கும். இப்போ கேரளாவில் மலையாக இருக்கும், கரெக்டாக இல்லையா? அண்ட் சாயிலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சாயில் வேறு மாதிரி இருக்கும், நம்ம ஊரில் சாயில் வேறு மாதிரி இருக்கும், சவுத் சைட் போனால் சாயில் வேறு மாதிரி இருக்கும். புரியுதா? ஸோ லேண்ட் என்னது? ஹெட்ரோஜீனியஸ். கிளியராப்பா? நெக்ஸ்ட்டு லேபர். லேபருங்கிறது என்ன? மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் டைரக்டட் டு ப்ரொடியூஸ் த கூட்ஸ். ஓகேவா? மென்டலி உனக்கு அந்த விஷயத்த பண்ண தெரியணும். அதுக்கு பேர் தானே லேபர். ஆல் ஹியூமன் பாடி அண்ட் மைண்ட் பார்ஷியலி ஆர் ஹோல்லி என்ன பண்ணணும்? இன்கம் அச்சீவ் பண்ணணும், அதுலேருந்து ஒரு ப்ளஷரை டெரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் தானே அதுங்க லேபர். லேபர்னா ஸ்கில் அண்ட் இன்டெலெக்ட். லேபர்னானது ஸ்கில் அண்ட் இன்டெலெக்ட். ஓகேவா? ஸோ ஹவெவர் இட் இஸ் டிஃபிகல்ட் டு சே தட் ஹியூமன் எஃபர்ட்ஸ் வந்து எல்லா சுச்சுவேஷன்லையும் நமக்கு ரெக்வயர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் ஈச் சுச்சுவேஷன்லையும் ஹியூமன் எஃபர்ட்ஸ் எப்படி இருக்கும்? வேரி ஆகும். கிளியராக? இப்போ எக்ஸாம்பிள் நம்மளே ஃபவுண்டேஷனுக்கு டைம் ஸ்பெண்ட், இன்டர் டைம் ஸ்பெண்ட் டிஃபர் ஆகுமா? ஆகாதா? ஆகும். ஏன்னா அங்கே இருக்கிற சிலபஸ் அவ்வளோ, இங்கே இருக்கிற சிலபஸ் இவ்வளோ. புரியுதா? நீ இப்போ 12th நீ படித்தது இவ்வளோ தான், இந்த சைஸ் தான், ஒரு டாட். ஓகேவா? ஃபவுண்டேஷனில் நீ படிக்கிறது இந்த சைஸ், ஒரு வெல்லுனானது ஒரு கிணறு. அப்போது ஒரு டாட்டும் ஒரு வெல்லும் எப்படி இருக்கணும்? சும்மா அந்த சர்ஃபேஸை மட்டும் நீ படிச்சுட்டு போகக்கூடாது, அந்த டெப்த்துக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? படிச்சுட்டு போயிருக்கணும். புரியுதா? இன்டரில் நீ படிக்க போகிறது ஒரு லேக் சைஸ். புரியுதா? ஃபைனலில் நீ படிக்க போகிறது ஒரு சி சைஸு. சி சைஸ்னால் அவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் நீ 100% கண்டிப்பாக கவர் பண்ணிட்டு போக முடியாது. அதனால தான் சி சைஸ்ன்னு சொல்கிறேன். புரியுதா? அவ்வளோ மேட்டர்ஸ், அவ்வளோ ஸ்டஃப் இருக்குது. ஓகேவா? 100% படிச்சுட்டு போக முடியாது. நீ 70% படிச்சுட்டு போனாலே இன்ஸ்டியூட் என்ன சொல்கிறாங்க? 70க்கு நீ 65 எடு போதும், இல்லை 70க்கு 70 எடு. அந்த 70 மார்க் நீ ஒழுங்காக எடுத்து அந்த 70 மார்க் நான் கொடுத்துட்றேன், உனக்கு நான் ஃபெயில் பண்ணுவேன்லாம் சொல்லலை. புரியுதா? இப்போ லாஸ்ட் பேட்ச் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் சஞ்சய்னு ஸ்டூடெண்ட் தெரியுமா? சஞ்சய் தெரியுமா? பார்த்து தெரியாது. ஓகே. ஸோ சஞ்சய் வந்து இன்டர் எக்ஸாம் எழுதியிருக்கான். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், சிஎல் என்ன டஃப்பு? அப்ஜெக்டிவ் டைப் தான் டஃப்பாக இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப் கூட என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக எழுதிடலாம். சீரியஸ்லி சிஎல் என்ன டஃப்பாக இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் டஃப்பாக இருக்கும். அதுவும் இன்டரில் அப்ஜெக்டிவ் டைப் இன்னும் டஃப்பாக இருக்கும். உனக்கு ஃபவுண்டேஷன்லையாச்சும் நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக கேட்குறாங்க. இன்டரில் நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. ஒரு கொஷினே உனக்கு ஒரு பேஜ் போகும். எது? சூஸ் த ஃபாலோயிங். ஓகேவா? ஒரு கொஷின் எவ்வளோ போகும்? ஒரு பேஜ் போகும். ஒரு சூஸ் த ஃபாலோயிங்க்கு 2 மார்க். எவ்வளோ மார்க்கு? ஒரு சூஸ் த ஃபாலோயிங்க்கு 2 மார்க். நெகட்டிவ் கிடையாது. புரியுதா? அப்போ எவ்வளோ டஃப்பாக இருக்கும்? ஈஸிலாம் கிடையாது. ஓகேவா? புரியுதா? அந்த கேஸ் ஸ்டடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் உன்னால் அதுக்கான கொஷினுக்கான ஆன்சர் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. புரியுதா? என்ன சொல்ல வரான்? அப்போ நம்ம கான்செப்டில் லேபர்னால் இதெல்லாம் பார்க்குறோமா? அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் அந்த கொஷினில் எப்படி கேட்டிருக்கான்னு நீ பார்க்கணும். அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் த கான்செப்ட்னு சொல்கிறது. புரியுதா? ஸோ அந்த மாதிரி உனக்கு கொஷின் இருக்கும். ஓகே, ஒரு கொஷினுக்கு 2 மார்க்ஸ், 30 கொஷின்ஸ் இருக்குது. அவன் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருப்பான்? 30 அவுட் ஆஃப் 30 அக்கௌண்ட்ஸில். அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகேவா? அக்கௌண்ட்ஸில் நேற்று தான் ஆன்சர் பேப்பர் வந்துச்சு.
அவன் டோட்டலாக 65 மார்க்ஸ் எழுதியிருக்கான். ஓகேவா? 65 மார்க்ஸ்னால் அப்ஜெக்டிவ் வந்து 30, டிஸ்கிரிப்டிவ் வந்து 70. இதுதான் கொஷின் ஆன்சர் பேப்பருடைய பேட்டர்ன். 70க்கு எவ்வளோ எழுதியிருக்கான்? இங்கே 35 தான் எழுதியிருக்கான். இங்கே எவ்வளோ எழுதியிருக்கான்? 30. ஓவரால் எவ்வளோ மார்க் அட்டன் பண்ணியிருக்கான்? 65 மார்க்ஸ் அட்டன் பண்ணியிருக்கான். அவனுடைய டோட்டல் மார்க்ஸ் 54. ஓகேவா? இங்கே 30 அவுட் ஆஃப் 30. இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கான், அதனால் 35க்கு 24. புரியுதா? ஆனால் எது டஃப்பு? அப்ஜெக்டிவ் டைப் தான் டஃப்பு. அவனுக்கு கான்செப்ட் தெரியாமல் கிடையாது. கான்செப்ட் தெரிஞ்சதுனால தான் அப்ஜெக்டிவில் 30 அவுட் ஆஃப் 30 எடுக்க முடிஞ்சிச்சு. புரியுதா? அவன் சொல்கிறான், இன்னொரு 1 hour கொடுத்துருந்தா நான் கண்டிப்பாக 100 மார்க்ஸ் எழுதியிருப்பேன். என்னுடைய பேப்பர் எல்லாமே எனக்கு தெரியும். சிஎல் அடுத்த ஃபேக்டர் என்னென்னா டைம்குள்ளே முடிக்கணும்னா எக்ஸ்ட்ரா நிறையா என்ன பண்ணியிருக்கணும்? போட்டு பார்த்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். நீ செம்ம நோட்டில் போட்டு பார்க்காம எக்ஸாமில் கையே வராது. உனக்கு கான்செப்ட் தெரிஞ்சு யூஸ் கிடையாது. புரியுதா? அதை 10 தடவை 15 தடவை 20 தடவை நோட்டில் எழுதி பார்க்கணும். பார்த்து கூட எழுதிப்பார், பிரச்சனை இல்லை. அந்த எழுத ரைட்டிங் ஸ்பீடு வரும். உன் மைண்டும் உன் கையும் சிங்க் ஆகும். புரியுதா? நீ யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீ ஸ்டார்ட் பண்ணுறத விட யோசிக்கும் போதே அப்படியே உன் கை எழுதணும். ஏன்னா 3 ஹவர்ஸில் நம்ம 100 மார்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னா எல்லாமே நம்ம பண்ணியிருக்கணும். புரியுதா? என்ன சொல்கிறேன்னு? மினிமம் 10 times நீ என்ன பண்ணிக்கணும்? ஒவ்வொன்றுத்தையும் படிச்சுட்டு போயிருக்கணும். எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 10 times படிச்சுட்டு போயிருக்கணும். அப்போ தான் உனக்கு எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா எக்ஸாம் டஃப்பாக தான் இருக்கும். அப்புறம் வந்து அழுகக்கூடாது, சார் ஃபெயில் ஆகிடும் சார், கஷ்டமாக இருந்துச்சு சார், நான் அழக்கூடாது. நான் இப்போவே சொல்கிறேன்ல இதை பண்ணுன்னு. அப்போ அதை பண்ணினா ஈஸியாக இருக்கும். அதை பண்ணாதவனுக்கு கஷ்டமாக இருக்கும். புரியுதானா சொல்கிறேன்னு? அதனால் ஒழுங்காக டைமை வேஸ்ட் பண்ணாமல் படி. 5 மாதம் வரைக்கும் கிட்ட படிச்சுக்கலாம், 1 மாதம் படிச்சுக்கலாம்லாம் யோசிக்காத. கிட்ட வந்தப்புறம் டைமே இருக்காது. ஐயோ இவ்வளோ இருக்கேன்னு பயம் வந்துடும். அப்புறம் அதுவே படிக்க மாட்டேன். புரியுதா? இன்னிலேருந்து ஒழுங்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் 100% என்ன பண்ணிடணும்? எல்லாத்தையுமே படித்து முடிச்சிருக்கணும். கிளியரா? ஓகேவா? இந்த சாட்டர்டே சண்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கேனர் எடுத்து நீ தவிர்த்து நீ வந்து அக்கௌண்ட்ஸ் எதுனா படிக்க ஆரம்பிச்சிரு. என்ன நடத்திருக்குமோ அது படிக்க ஆரம்பிச்சிரு. மற்றவங்க எல்லாம் மேக்ஸ் முடிஞ்சிருக்குல்ல, ரேஷியோஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க? நீயும் வேறு படி, லா படி. நீங்கள் எல்லாம் லா படிங்க, லா ஆர் அக்கௌண்ட்ஸ் படிங்க. ரேஷியோஸ் அட்டன் பண்ணியிருக்கியா? அட்டன் பண்ணலையா? அட்டன் பண்ணிவிட்டேன். நீயும் லா படி. அப்போ நீங்கள் 3 பேரும் லா படிங்க. ரேஷியோ அட்டன் பண்ணியிருக்கியா? அது மட்டும் தான் அட்டன் பண்ணியா பண்ணலையா? பண்ணலை. ஓகே, மீதி எல்லாமே பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாருமே ரேஷியோஸ் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் இருக்குல்ல, ரேஷியோ நீ வரலையா? வந்தியா? சரி, நெக்ஸ்ட்டு சாப்டர் யாரெல்லாம் எல்லாருமே வந்தீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எதனா வந்தீங்களா? ஃபுல்லாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வரலையா? சரி ஓகே, உனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் நிறைய பெண்டிங் இருக்கும். ஓகேவா? ஏபிஜிபி வச்சுக்கலாம். எல்லாருமே அட்டன் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. நீ அட்டன் பண்ணலையா? டைம் வேல்யூ ஆஃப் மணி எல்லோரும் அட்டன் பண்ணியிருக்கீங்கல்ல? எத்தனை கொஸ்டின் இருக்குது ஸ்கேனரில்? எவ்வளோ? 100 பார்க்கலையா? டைம் வேல்யூ ஆஃப் மணி ஸ்கேனர் எடுத்து போட்டுட்டு வாங்க. ஓகேவா? இந்த சாட்டர்டே சண்டே ஸ்கேனரில் இருக்க கொஷின்ஸ் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? உனக்கு அப்புறம் கஷ்டமாயிடுமா? மேக்ஸ்லாம் ரிவைஸ் பண்ண மாட்டினா மறுபடியும் மறந்துடும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பேன். அப்புறம் டைமே பத்தாது. புரியுதா? அதனால் உட்காந்து டெய்லி என்ன பண்ண, இனிமேல் மேக்ஸை ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்கேனர் எடுத்துகிட்டு வந்துடு. நீ மதியம் வீட்டுக்கெலாம் போகாத, இங்கே உட்காந்து படி. நீ வீட்டுக்கெலாம் போனீங்கன்னா படிக்கவே மாட்டேன். சீரியஸாக? ஓகேவா? அதனால் எல்லாருமே என்ன பண்ணுற, இங்கே உட்காந்து படிக்கிற. வீட்டுக்கு போகணும்னு கேட்காது. உனக்கு பசிக்குதா? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடு. இதுக்குள்ளே சாக்கோஸ் இருக்குது, நான் சொல்லியிருக்கேன். உனக்கு வேறு என்ன வேணும்னா கூட சொல்லி வாங்கி வைக்கிறேன். புரியுதா? என்ன வேணுமோ சாப்பிடுங்க. ஓகேவா? பசிக்குதுன்னா சாப்பிட்டு படி. கிளியராக என்ன சொல்கிறேன்? வேணா ஒரு பால் பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடு. சில்லுன்னு சாப்பிட்லாம். சாக்கோஸ் நல்லா தான் இருக்கும். சுகர் போட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடு. ஒரு கப் எடுத்துகிட்டு வந்துடு. புரியுதா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோ. அதில் சாக்கோஸ் போட்டு சாப்பிடு வேணும்னா. புரியுதா? உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ சொல்லு. புரியுதா? ஆனால் படிக்கணும். இங்கே இதுக்கப்புறம் நீ படிக்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. சரியா? உனக்கு மேக்ஸிமம் டைம் என்ஜாய்மெண்ட்டுக்கு என்னென்னா இந்த சண்டே வரைக்கும் தான். கிளியரா? அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா அதை நீ ஃபாலோ பண்ணியே ஆகணும். உனக்கு வேறு எதாவது ஆப்ஷன்ஸ் கிடையாது. கிளியரா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லேபர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் எஃபர்ட். என்னது ஹியூமன் எஃபர்ட்? வந்து ஒரு லேபருக்கும் இன்னொரு லேபருக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ ஒருத்த மாதிரியே இன்னொருத்தன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய எஃபர்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒருத்தன் லீஷர் வேணும்னுவான், ஒருத்தன் ஃபேட் ட்ரீட்மெண்ட் வேணும்னுவான், ஒருத்தன் ஃபேவரபுளாக இருக்கணும்வான். அவனுடைய ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேபருக்கும் இன்னொரு லேபருக்கும் என்ன ஆகும், எஃபர்ட்ஸ் மாறும். அண்ட் லேபர் என்னது, பெரிஷபிள். நம்மளால் இருக்க முடியுமா? ரொம்ப நாளே இருக்க முடியாது. சீக்கிரமாக என்ன ஆயிரும்,
இதுவாயிடும். ஸோ லேபர் என்னது பெரிஷபிள். ஸோ உன்னால் என்ன பண்ண முடியாது, இன்றைக்கி ஒர்க்கை நெக்ஸ்ட் டே என்ன பண்ண முடியாது, கேரி பண்ண முடியாது. அண்டு லேபர் வந்து லாஸ்ட், நீ போயிட்டீங்கன்னா என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ லேபர் வந்து இங்கே ஒரு ஆக்டிவ் ஃபேக்டர். அவன் இன்வால்வ் ஆனால் தான் கூட்ஸ் என்ன வரும், ப்ராடக்டாக மாறும். புரியுதா. இப்போ நான் ஜன்னல் செய்யணும், கம்பி மட்டும் வாங்கி வச்சுட்டு அப்படியே தானே செஞ்சுக்குன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஓகே. ஸோ லேபர் என்னது இங்கே ஆக்டிவ் ஃபேக்டர். அண்ட் லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். லேபர் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் த லேபரர். லேபரர்ன்றவன் அந்த ஆள், லேபருங்கிறது அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்கில்லு. புரியுதா. லேபரருங்கிறவன் யார், அந்த ஆள். அண்ட் லேபருங்கிறது என்ன, அவனுக்குள்ளே இருக்கிற ஸ்கில்லு. அண்ட் லேபர் பவர் டிஃபர் ஃப்ரம் லேபரர் டு லேபரர். ஒருத்தனுக்கும் இன்னொருத்தருக்கும் அந்த பவர் மாறுமா மாறாதா, மாறும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆல் லேபர் மே நாட் பி ப்ரொடக்டிவ். எல்லா லேபரும் ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டான். ஒருத்தன் சும்மாவே உட்காந்துட்டு இருப்பான், ஒருத்தன் நல்லா வேலை செய்வான். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு லேபர் ஹேஸ் புவர் பார்கெனிங் பவர். ஓகேவா. அவன் என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு ஏற்ற காசு அவனால் ஒழுங்காக டிமாண்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டில் என்ன சுச்சுவேஷனோ என்ன ப்ரைஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வேலை செஞ்சுட்டு போயிடுவான். நெக்ஸ்ட்டு லேபர் இஸ் மொபைல். என்ன பண்ண முடியும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவனை மாற்ற முடியும். ஓகேவா. தெர் இஸ் நோ ரேப்பிட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் லேபர் டு த டிமாண்ட். டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடனே என்ன பண்ண முடியாது, லேபர் சப்ளையை மாற்ற முடியாது. இன்றைக்கி 1000 பேர் வேணும், நாளைக்கு 500 பேர் வேணும்னா அந்த 500 பேரை வேலையை விட்டு அனுப்ப முடியாது. புரியுது என்ன சொல்கிறேன்னு. இன்றைக்கி வேலைக்கு 1000 பேர் வேணும், நாளைக்கு வேலைக்கு 500 பேர் வேணும்னா இன்றைக்கி 1000 பேர் ஹையர் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ண முடியாது, 500 பேரை வீட்டுக்கு போயிட்டு வான்னு அனுப்ப முடியாது. புரியுதா. சடன் டெசிஷன் எடுக்க முடியாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரேப்பிட் டெசிஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் பிட்வீன் ஹவர் ஆஃப் லேபர் அண்ட் ஹவர் ஆஃப் லிஷியர். அவன் என்ன பண்ணிப்பான், அவனுடைய ஹவர் ஆஃப் லேபரையும் ஹவர் ஆஃப் லிஷியரையும் அவனே டிசைட் பண்ணிப்பான். ஸோ புரியுதானே சொல்கிறேனே, இந்த டைம் எனக்கு பிரேக் வேணும், இந்த டைம் நான் வந்து வேலை செய்வேன் அப்படிங்கிறத அவன் டிசைட் பண்ணுறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. கரெக்டாக இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவன் எடுத்துகிட்டு அவன் வேலை செய்யாமல் விட்டானா கம்பெனி என்ன பண்ணும், அது அஃபெக்ட் பண்ணும். ப்ரொடக்ஷன் என்ன பண்ணும், அது அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, அதிக வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை வந்து சம்பாதிக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பாங்களா, ரெஸ்ட் எடுக்கணும் தான் நினைப்பாங்க. கரெக்டாக இல்லையா. ஃப்ரீயாக காசு வந்து யார் வேணால் வாங்கிப்பாங்க. கரெக்டாக. ஸோ அங்கே லீஷியர் வந்து அதிகமாக என்ன பண்ணுவாங்க, லேபர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ வெல்த் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ கம்யூனிட்டி. ஓகேவா. வெல்த் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் அ கம்யூனிட்டி. கேபிட்டலுங்கிறது இங்கே ஒரு ஸ்டாக் கான்செப்ட். இந்த கொஷின் கேட்குறான். கேபிட்டலுங்கிறது என்ன, ஒரு ஸ்டாக் கான்செப்ட். அந்த கேபிட்டல் உனக்கு என்ன பண்ணும், ஒரு பீரியாடிக்கல் இன்கம் தரும். அந்த இன்கம் இங்கே ஃப்ளோ கான்செப்ட். புரியுதா. கேபிட்டலுங்கிறது என்ன, ஒரு ஸ்டாக் முதலீடு கான்செப்ட். இன்கம்ங்கிறது என்ன, மாதம் மாதம் வருமா, ஒரே தடவை வருமா, மாதம் மாதம் வரும். ஸோ அது என்னது, ஃப்ளோ கான்செப்ட். பட் கேபிட்டல் என்ன, ஒரே தடவை பண்ணுறது, அதனால் என்னது அது ஸ்டாக் கான்செப்ட். இதெல்லாம் தான் கொஷின் கேட்பான். புரியுதா. ஸோ கேபிட்டலுக்கும் வெல்த்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். வெல்த்துங்கிறது ஒரு யூஸ்ஃபுல் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் என்ன பண்ணுறோம், பாஸ் ஆன் பண்ணுறோம். பட் கேபிட்டலுங்கிறது ஐடியலாக இருக்கும். நீ எதுவுமே அதில் பண்ணாமல் விட்டுட்ட அப்படின்னா என்ன இருக்கும், ஐடியலாக இருக்கும். ஓகேவா, கிளியரா. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் வந்து என்னது, உனக்கு ஒரு மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், மேன்மேட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கேபிட்டல். இந்த கேபிட்டலை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், வெல்த்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கிளியரா. இது வந்து பிரைமரி அண்ட் ஒரிஜினல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது லேண்டு லேபர் அதெல்லாம். ஓகேவா. பட் கேபிட்டல் வந்து பிரைமரி கிடையாது, ஒரிஜினல் கிடையாது. கேபிட்டல் இல்லைனாலுமே ஒருத்தனால என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா, கிளியரா. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் கேபிட்டல். ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட், மிஷினரி அதெல்லாம் என்னது ஃபிக்ஸட் கேபிட்டல். ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டில் இருக்குன்னா அது என்னது ஃபிக்ஸட் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு சர்க்குலேட்டிங் கேபிட்டல் அப்படின்னா என்னது, வந்து போயிட்டே இருக்கும். ரா மெட்டீரியல் என்னது சர்க்குலேட்டிங் கேபிட்டல். மிஷினரி என்ன ஃபிக்ஸட் கேபிட்டல். புரியுதா. நெக்ஸ்ட்டு ரியல் கேபிட்டல் அப்படிங்கிறது பில்டிங், பிளான்ட்டு, மிஷினரி அதெல்லாம் அது ஃபிசிக்கலாக இருக்கிறதுக்கு பேர் என்ன, ரியல் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டலுங்கிறது ஹியூமனுடைய ஸ்கில் அண்ட் எபிலிட்டி தான் நான் சொல்கிறாங்க ஹியூமன் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு டேஞ்சிபிள். டேஞ்சிபிள் கேபிட்டல்னால் என்னது, பார்க்க முடியும் தொட முடியுங்கிறதுலாம் என்னது டேஞ்சிபிள் கேபிட்டல். இன்டேஞ்சிபிள்லாம் என்னது, பார்க்க முடியாது தொட முடியாது இதெல்லாம் என்னது இன்டேஞ்சிபிள் கேபிட்டல். பேட்டன்ட் ரைட், காப்பி ரைட்ஸ் இதெல்லாம் என்னது இன்டேஞ்சிபிள் கேபிட்டல். இப்போ இந்த ஐசிஐ புக்கை உன்னால் ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா முடியாதா,
ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, ஜெராக்ஸ் எடுக்கக்கூடாது. ஜெராக்ஸ் எடுத்தினா ஐசிஐ உங்ககிட்ட என்ன பண்ணலாம், அதுக்கான பெனால்ட்டியை வாங்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜை திருப்பி பாரு, காப்பி ரைட் ப்ரொடெக்டட் பை ஐசிஏஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் காப்பி ரைட் இருக்குது, அந்த பேஜ் தான். சி அப்படின்னு போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க, சி அப்படின்னு போட்டு ரவுண்டு போட்டிருப்பாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாரு, இந்த பேஜில் சி அப்படின்னு போட்டு ரவுண்டு போட்டிருக்காங்களா, அப்படின்னா என்ன மீன் பண்ணுது, காப்பி ரைட் ப்ரொடெக்டட். இதை என்ன பண்ணக்கூடாது, காப்பி எடுக்கக்கூடாது. அப்படி காப்பி எடுத்தினா உன் மேலே அவங்க ஐசிஐக்கு தெரிஞ்சதுன்னா நீ எடுத்தேன்னு பெனால்ட்டி போடுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே ஐசிஐக்கு இருக்குது. புரியுதா? அதே மாதிரி ஏதாவது ஒரு புக் இந்த மாதிரி காப்பி ரைட் ப்ரொடெக்டடாக இருக்குன்னா அது என்ன பண்ணக்கூடாது, காப்பி எடுக்கக்கூடாது. புரியுதா? ஸோ இதுதானே அது காப்பி ரைட்ஸ். ஸோ அந்த காப்பி ரைட்ஸுங்கிறது என்ன, இங்கே ஒரு இன்டேஞ்சிபிள் அசெட். கிளியரா? நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் கேபிட்டல் அப்படிங்கிறது ஒரு பர்சனுடைய கேபிட்டல்னா இண்டிவிஜுவல் கேபிட்டல். சோஷியல் கேபிட்டலுங்கிறது ஒரு கம்யூனிட்டியோட கேபிட்டல். இப்போ பிரிட்ஜு இருக்குது, அது யாருடைய கேபிட்டல், சோஷியல் கேபிட்டல். நம்ம எல்லாருமே அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணுவோம். உன் வீடு உன்னோட இண்டிவிஜுவல் கேபிட்டல், எல்லாராலையும் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க, ஒரு இன்க்ரீஸ் இன் த ஸ்டாக் ஆஃப் த ரியல் கேபிட்டல் இன் த கண்ட்ரி. கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆனது சஸ்டெயின்டு இன்க்ரீஸ் இன் த ஸ்டாக் ஆஃப் த ரியல் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா? ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இன்னொரு வியலை சொல்லணும்னா, உன்னுடைய மிஷினரிஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கேபிட்டல் ஃபார்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ என்ன பண்ணுற, கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற, கரெக்டாக இல்லையா? அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷினரி நீ ப்ரொடியூஸ் பண்ணினா அது என்னது, கேபிட்டல் ஃபார்மேஷன். ஏன் ஜப்பான் வந்து ஹைடெக் கண்ட்ரியாக இருக்காங்க, அவங்க கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோட கேபிட்டல் ஃபார்மேஷனை பண்ணுறாங்க, அந்த மிஷினரிஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. புரியுதா? சைனா மிஷினரிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால என்னது, கேபிட்டல் ஃபார்மேஷன் ஆகுது. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வெறும் கூட்ஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணல, கேபிட்டல் கொடுக்குற அந்த கூட்ஸை என்ன பண்ணல, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலை. புரியுதா? ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன்னா கேபிட்டல் கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. வாட் இஸ் கேபிட்டல் கூட்ஸ்? மிஷினரிஸ் தான் கேபிட்டல் கூட்ஸ். மிஷினரி பில்டிங்லாம் என்னது, கேபிட்டல் கூட்ஸ். ரா மெட்டீரியல்லாம் என்னது, இன்புட் கூட்ஸ். ரா மெட்டீரியல்லாம் என்னது, இன்புட் கூட்ஸ். புரியுதா? கிளியரா? ஸோ அந்த கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளாம் எல்லாம் பண்ண முடியும், ஃபர்தராக ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் அது கேபிட்டல் ஃபார்மேஷன். அப்போ கேபிட்டல் ஃபார்மேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு உனக்கு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் ரியலைஸ்ட் நாட் மியர்லி ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரெனோவேஷன், பட் இட் இஸ் அடிஷ்னல் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி. என்ன க்ரியேட் பண்ணுது அது, அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணுது. ஸோ உனக்கு கேபிட்டல் குட்ஸை நீ கன்சியூம் பண்ணணும், அக்யூமுலேட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் கன்சம்ஷன் என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணி சேவிங் பண்ணணும். கரண்ட் இன்கம்மை சேவ் பண்ணால் தான் உன்னால் என்ன பண்ண முடியும், கேபிட்டல் குட்ஸை பண்ண முடியும், கேபிட்டல் குட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போ நீ டெய்லி ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோயேன். இப்போ நீ கம்ப்யூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போ டெய்லி ஒரு 100 ரூபா சேர்த்து வச்சாலே எத்தனை நாளில் கம்ப்யூட்டர் வாங்கலாம், ஒரு 40,000 வச்சுக்கோ கம்ப்யூட்டர் ப்ரைஸு. டெய்லி 100 ரூபா சேர்த்து வச்சாலே எத்தனை நாளில் வாங்கலாம், 400 டேஸில் வாங்கிடலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த 100 ரூபா நீ சேர்க்கும் போது ஒரு பெருசாக கேபிட்டல் ஃபார்ம் ஆகுதா, அதை நீ என்ன பண்ணலாம், கேபிட்டல் குட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமா? புரியுதா? ஸோ அதானது இங்கே கேபிட்டல் ஃபார்மேஷன். 400 டேஸ்ன்றது ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. என்னது, ஜஸ்ட்டு 1 இயர் அண்ட் 40 டேஸ். கரெக்டாக 1 இயர் அண்ட் 1 மந்த், 1 இயர் 1 மந்த் 10 டேஸ். கரெக்டாக இல்லையா? எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா புரியுதா? ஸோ ஒரு 40,000 உன்னால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக 1 இயரில் சேர்க்க முடியும், ஜஸ்ட் பை சேவிங் 100 ருபீஸ் எடே. இதுவே 200 ருபீஸ் சேர்த்திங்கன்னா 6.5 மந்த்ஸில் வாங்கலாம். கரெக்டாக 500 ருபீஸ் சேர்த்தினா இன்னும் சீக்கிரமாக வாங்கலாம். புரியுதா? ஸோ அதான் சொல்கிறாங்க, கேபிட்டல் ஃபார்மேஷனில் நீ கன்சியூம் பண்ணுறதுக்கு வந்து நீ என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். சேவ் பண்ணால் தான் உன்னால் என்ன பண்ண முடியும், அதை ப்ரொடக்டிவாக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீ என்ன பண்ணணும், கரண்ட் பர்ச்சேஸை அப்ஸ்டெயின் பண்ணணும். அப்ஸ்டெயின் என்ன, கரண்ட் பர்ச்சேஸை நெக்லெக்ட் பண்ணணும், சேவிங்ஸ் அதிகப்படுத்தணும். ஸோ தட் உன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், நியூ கேபிட்டல் ஃபார்மேஷன் உனக்கு கிடைக்கும். புரியுதா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஒரு சொசைட்டி நல்லா கன்சியூம் பண்ணுறாங்க வாட் எவர் ப்ரொடியூஸ் அண்ட் சேவ்ஸ் நத்திங், ஓகேவா, அந்த டைமில் ஃப்யூச்சர் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி கண்டிப்பாக ஃபால் ஆகிடும். ஃப்யூச்சரில் என்ன இருக்காது, கேபிட்டல் எக்யூப்மெண்ட்ஸே இருக்காது, புரியுதா? ஸோ சேவிங்ஸுங்கிற ஒன்று இங்கே என்னது, ஹைலி நெசசரி. ஸோ சேவ் பண்ணால் தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணி அதை என்ன பண்ண முடியும், நம்ம கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ண முடியும். ஹையர் த ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் வில் என்ஹான்ஸ் த ப்ரொடக்ஷன் and productive capacity, increase the efficiency of production, accelerate the economic growth, add opportunities to the employment. புரியுதா? இது எல்லாமே பண்ணும். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீ சேவ் பண்ணணும். ஸோ எபிலிட்டி டு சேவ் இருக்கணும். ஹையர் த இன்கம், ஹையர் த சேவிங்ஸ். கரெக்டாக? இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், நீ சேவ் பண்ணணும். ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க, ப்ரொப்பென்சிட்டி டு கன்சியூம் அண்ட் ப்ரொப்பென்சிட்டி டு சேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சியூம்கான ப்ரொப்போர்ஷன் கம்மியாயிடணும், சேவிங்ஸ்க்கான ப்ரொப்போர்ஷன் என்ன ஆயிடணும், உனக்கு அதிகமாகிடணும். ஸோ அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ண முடியும். இது ஒரே ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் பண்ணக்கூடாது, ஆஸ் அ எக்கனாமி ஆஸ் அ ஹோல் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், எக்கனாமியால் சீக்கிரமாக குயிக்காக என்ன பண்ண முடியும், ரிச் ஆக முடியும். ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட்டு நாட் ஒன்லி எபிலிட்டி டு சேவ் இருக்கக்கூடாது, ஓகேவா, அந்த வில்லிங்னஸ் டு சேவ் இஸ் ஆல்சோ ஏ கவுண்ட் அ கிரேட் டீல். உனக்கு எபிலிட்டி டு சேவ்னானது, வில்லிங்னஸ் டு சேவ்னானது, சேவ் பண்ண முடியும் ஆனால் நீ சேவ் பண்ணாமல் இருக்க, அதான் அது எபிலிட்டி. பட் நீ சேவ் பண்ணுறதுக்கு ஆசைப்படுற, அதான் அது வில்லிங்னஸ். ஓகேவா? ஸோ வில்லிங்னஸ் வந்து அவனுடைய ஃப்யூச்சரை கன்சர்ன் பண்ணி தான் அவன் என்ன பண்ணுவான், வில்லிங்னஸ் டு சேவ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மோரோவர் கவர்மெண்ட் கேன் சில சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், உன்னை கம்பல்சரி சேவிங் பண்ண சொல்லியும் உனக்கு சொல்லலாம். இந்த பிஎஃப் இஎஸ்ஐலாம் பிடிக்கிறாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் என்ன பண்ணிடுவாங்க, சேவ் பண்ணி வச்சுருவாங்க. நீ ரிட்டையர் ஆகும்போது அந்த காசு என்ன பண்ணுறாங்க, உங்கள் காசு திருப்பி உங்ககிட்ட கொடுக்குறாங்க. புரியுதா? அது வந்து பிஎஃப்லேருந்து வர காசு கிடையாது, உங்கள் காசை பிடிச்சி அவங்க வச்சுக்கிட்டு அதில் வட்டியை ஆட் பண்ணி 30 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த காசை உனக்கு திருப்பி தராங்க. ஏன்னா நீ சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த காசு உங்ககிட்ட 60 வருஷம் கழிச்சு வேலை செஞ்சு ஒன்றுமே நிற்கலைன்னு சொல்லிவிடுவேன். அதனால் என்ன பண்ணுறாங்க, உனக்காக அவங்க சேவிங்ஸை பண்ணுறாங்க. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணதை மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ்னால் என்ன, அப்படியே சேர்த்து வச்சுன்னா மணிக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகாது. என்ன பண்ணணும், அதை மொபிலைஸ் பண்ணணும். மொபிலைஸ் பண்ணுறதுன்னா என்ன, அதனுடைய சர்க்குலேஷன் பண்ணுறது, அதை சர்க்குலேஷன் பண்ணி அது மூலயமா என்ன பண்ணுற, இன்கம்மை ஏர்ன் பண்ணி பார்க்குற, சேனலைஸ் பண்ணுற, ப்ரியாரிட்டி பண்ணுற, எது ஃபஸ்ட்டு பண்ணலாம், நம்ம எப்படி இந்த கேபிட்டலை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுற, இந்த சேவிங்ஸை வச்சு மொபிலைஸ் பண்ணுற. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், நீ இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? உனக்கு தேவையான கேபிட்டல் ஃபார்மேஷனில் என்ன பண்ணணும், ஒன்ஸ் உன்னுடைய ரியல் அந்த இப்போ நம்மளுக்கு என்ன 40,000 தேவைன்னு வந்துச்சு, அப்போ அந்த 40,000 வர வரைக்கும் நீ மொபிலைஸ் பண்ணியிருக்கணும். 40,000 வந்தோடனே என்ன பண்ணணும், நியூ கேபிட்டல் ஃபார்மேஷன் பண்ணலாம். புரியுதா? ஸோ அப்போனா அது உன்னுடைய சேவிங்ஸ் ரியல் கேபிட்டல் அசட்டாக என்ன ஆகிடுது, கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் என்னது, ஆண்டர்ப்ரெனர் ரோலுக்கு வரான். ஸோ கேபிட்டலும் வந்துருச்சு. அப்போ யார் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில் தேவையா, ஒரு பர்சன் தேவையா? ஸோ அப்போ அந்த ஆண்டர்ப்ரெனர் என்ன பண்ணுவான், அவனுக்கு ரோலுக்கு வருவான். ஸோ வெறும் லேண்டு லேபர் கேபிட்டலை வச்சு ரெடியாகனு என்ன பண்ண முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. அந்த ஆண்டர்ப்ரெனர்னு ஒருத்தன் இருந்து அதுக்கு ப்ராப்பர் டைரக்ஷன் கொடுத்து இந்த எல்லா ஃபேக்டரியும் மொபிலைஸ் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் கம்பைன் பண்ணி ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி ரிஸ்க்கை பேர் பண்ணி பண்ணுறவன் தான் யார் இங்கே, ஆண்டர்ப்ரெனர். கிளியரா? அவன் என்ன பண்ணுறான், உன்னுடைய ரிசோர்ஸஸை ஆர்கனைஸ் பண்ணுறான், மேனேஜ் பண்ணுறான், ரிஸ்க் எடுக்கிறான். ஓகேவா? அண்ட் அவனுடைய ஓனர்ஷிப்பும் இங்கே மேனேஜ்மெண்ட்டும் செப்பரேட். ஓகேவா? ஓனர்ஷிப்பும் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம ஆண்டர்ப்ரெனர்னு சொல்லலை. ஓகேவா? ஸோ ஓனர்ஷிப் வேறு, மேனேஜ்மெண்ட் வேறு. ஓனர்ஷிப்புங்கிறது என்ன, அதில் இருக்கிற உனக்கு ஷேர். மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்ன, டே டு டே டெசிஷன் மேக்கிங் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பட் ஓனர்ஷிப் வந்து ஒரு நான் ரொட்டீன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ ஆண்டர்ப்ரெனருடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, அவன் என்ன பண்ணுவான், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அவன் ஒரு ஐடியா வச்சுருப்பான். அண்ட் அதனுடைய ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, ப்ராடக்ட், ப்ராசஸ் அண்ட் ஓன்ஸ் அண்ட் மேனேஜஸ் இஸ் ஓன் என்டர்பிரைசஸ். அவன் என்ன பண்ணுறான், ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணுறான். அண்ட் இது ஒரு டைனமிக் ப்ராசஸ். டைனமிக்னா என்ன, சேஞ்சிங் ப்ராசஸ். ஓகேவா? எதையுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, 100% ஷுவராக சொல்ல முடியாது. ஸோ கிரேட்டர் த ரிஸ்க் ஹையர் வில் பி த ப்ரொடக்டிவிட்டி.
ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறான், அவன் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஏற்ற ரிவார்டு அவன் எடுத்துக்கிறான். ஸோ வேரியஸ் சோர்ஸஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஹையர் பண்ணி அவங்களுக்கு பே பண்ணி அதுலேருந்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ணுறான். புரியுதா. ஸோ அவனுடைய ரிவார்ட்ஸ் எப்படி இருக்கும், அவனுடைய ரிஸ்க்கை பேஸ் பண்ணி இருக்கும். கிளியரா. இங்கே ப்ராஃபிட் சர்டைனும் கிடையாது, ஃபிக்ஸடும் கிடையாது. கரெக்டாக இல்லையா, மாறும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் பேரிங் அண்ட் அன்சர்டனிட்டி பேரிங். ஸோ அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் த பிஸ்னஸ் யார்கிட்ட இருக்குது, ஆண்டர்பிரினர் கிட்ட தான் இருக்குது. அவன் வெல் பிளான்டாக பண்ணணும், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியை கேரி ஆன் பண்ணணும். ஓகேவா. அவன் நினச்சது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நடக்காமல் போனால் என்ன பண்ணுறது, எல்லா சேஞ்சஸ்க்கும் அவனாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். புரியுதா. எல்லா சேஞ்சஸையுமே உன்னுடைய காஸ்ட்டு, டிமாண்ட், கண்டிஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், உனக்கு அஃபெக்ட் பண்ணும். அன்ஃபர்ம் லாஸ் இன்கர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவன் என்ன பண்ணணும், அந்த லாஸையும் பேர் பண்ணணும். ஃபினான்ஷியல் ரிஸ்க்கையும் அவன் தான் பேர் பண்ணணும். ஃபினான்ஷியல் ரிஸ்க் தவிர்த்து டெக்னாலஜிக்கல் ரிஸ்க்கும் அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஷின்ஸ்லாம் கொஞ்ச நாள் அவுடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எல்லா ரிஸ்க்கையும் பேர் பண்ணி, இந்த அன்சர்டனிட்டி எல்லாத்தையும் பேர் பண்ணி அவனுக்கு கிடைக்கிறது தான் என்னது, ப்ராஃபிட். கிளியரா, புரியுதா. நெக்ஸ்ட்டு இனோவேஷன். என்ன பண்ணணும், பழைய மாதிரி அரைச்சமாகவே அரையக்கூடாது. கரெக்டாக இன்னோவேட்டிவாக என்ன பண்ணணும், அவன் யோசிக்கணும். ஸோ அப்போ இன்னோவேஷனாக அவன் இது பண்ணும்போது அவனுடைய காஸ்ட் அவனால் குறைக்க முடியும், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்த முடியும், மார்க்கெட்டில் ஒரு கிரேட்டர் எஃபிஷியன்சியை கொடுக்க முடியும், பிஸ்னஸ்க்கு காம்படிட்டிவ்னஸ் வச்சுக்க முடியும், ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா. அண்ட் அதிகமான ஈல்டு அவனால் என்ன பண்ண முடியும், கெயின் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இதெல்லாமே நீ லைட்டாக படிச்சுக்கிட்டா போதும். ஓகேவா. ஸோ மெயினான டாபிக் இதெல்லாமே இன்ட்ரடக்ஷன் தான் உனக்கு. மெயினான டாபிக் உள்ள இன்னும் நம்ம போகல, லா ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ளே. புரியுது நான் சொல்கிறது, இதெல்லாமே எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஓவர்வியூ. உனக்கு இவனா யாருன்னு தெரியணும், அவனா யாருன்னு தெரியணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா. மெயினாக உன்னுடைய லா ஆஃப் ப்ரொடக்ஷன் இதுக்கப்புறம் தான் வரும். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க மேபி, அதுக்கு நீ படிக்காமல் போகக்கூடாது. புரியுதா. லைன் பை லைன் படிச்சுட்டு போகணும். எல்லா லைனுமே இம்பார்ட்டன்ட் தான். கிளியரா. ஸோ என்ன சொல்கிறாங்க அந்த லைனில் அப்படின்றத மீன் பண்ணி படி. ஓகேவா. கிளியரா. மெயினான கான்செப்ட் இன்னும் நமக்கு வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஓகேவா. இது முடித்தோடனே தான் நம்ம கான்செப்ட் அப்ஜெக்டிவ்ஸ் முடித்தோடனே என்ன பண்ண போகிறோம், கான்செப்டுக்குள்ளே போக போகிறோம். சரியா. இது எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான், இந்த சாப்டருக்கான இன்ட்ரடக்ஷன் தான் இது. சரியா. ஸோ அப்ஜெக்டிவ் என்னது, ஒரு பிஸ்னஸோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, பிஸ்னஸ் எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு, ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு. கரெக்டாக இல்லையா. ஸோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் மட்டும் பத்தாது, ப்ராஃபிட் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் மேக்ஸிமம் பண்ணணும். பரவாயில்லப்பா நமக்கு 10 ரூபா ப்ராஃபிட் இருந்துச்சு போதுன்னு சந்தோஷமாக இருக்க முடியுமா, என்ன பண்ணணும், அதிகமான ப்ராஃபிட் வரணும். அப்போ அதிகமான ப்ராஃபிட் வரணும்னா அவங்க காஸ்ட் என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும். ஓகேவா. ஸோ அதனால தான் இந்த சாப்டரை நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். பட் என்ன சொல்கிறாங்க, நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து உன்னுடைய ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணும். ஒன்று எக்கனாமிக் ஃபேக்டர், சோஷியல் ஃபேக்டர், பொலிட்டிக்கல், கல்ச்சரல், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உன்னுடைய சர்வைவல் அண்ட் க்ரோத் இந்த என்விரான்மெண்ட் இருக்கும். கிளியரா. ஓகேவா. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அப்ஜெக்டிவ் சொல்கிறாங்க, ஆர்கானிக் அப்ஜெக்டிவ், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ், சோஷியல் அப்ஜெக்டிவ், ஹியூமன் அப்ஜெக்டிவ், நேஷ்னல் அப்ஜெக்டிவ். ஆர்கானிக் அப்ஜெக்டிவ்னா பேசிக் மினிமம் அப்ஜெக்டிவ். ஒரு ஃபார்ம் வந்து சர்வைவ் பண்ணணும் ஆர் ஸ்டே பண்ணணும், அதுக்கு பண்ணுறதுக்கு பேர் தானே அது ஆர்கானிக் அப்ஜெக்டிவ். ஸோ அப்போனா அது அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை அவனால் என்ன பண்ண முடியணும், செல் பண்ண முடியணும். எவ்வளோ செலவாச்சோ அட்லீஸ்ட் அந்த காஸ்ட் அவனால் என்ன பண்ண முடியணும், ரெக்கவர் பண்ண முடியணும். அப்படி அவன் ரெக்கவர் பண்ணலைன்னா அவனால் என்ன பண்ண முடியாது, அவனுடைய சப்ளையர்ஸ்க்கு யாருக்குமே பே பண்ண முடியாது, பேங்க்ரப்ட் ஆகிடுவான், இன்சால்வெண்ட் ஆகிடுவான், பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு போக வேண்டியது, அவன் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ இங்கே அவனுடைய க்ரோத் தானே இருக்கணும், மெயின் அப்ஜெக்டிவாக இருக்கணும். ஸோ க்ரோத் இதுவாச்சுன்னா தான் மேக்ஸிமைஸ் பண்ணணும் பேலன்ஸ்டு க்ரோத் ரேட்டை. ஸோ அப்போ தான் அவங்களால என்ன பண்ண முடியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஈல்டு பண்ணி அவங்களால பிஸ்னஸில் சர்வைவ் பண்ண முடியும். கிளியரா. ஸோ எபிலிட்டி டு சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த க்ரோத் ஆர் எக்ஸ்பேன்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு என்ன வரும், ரிவார்டு வந்து வரும். ஸோ ஓனர் வந்து இதை மேக்ஸிமைஸ் பண்ணணும்னு நான் நினச்சானா அவன் ப்ராஃபிட், கேபிட்டல் மார்க்கெட், அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் ஷேர், பப்ளிக் ரெப்யூட்டேஷன், இது எல்லாத்தையுமே அவன் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். இதை இன்க்ரீஸ் பண்ணாதான் அவனால் என்ன பண்ண முடியும், அவனால் அவன் அச்சீவ் பண்ண ரிசல்ட்டை கெயின் பண்ண முடியும். புரியுதா. இது என்ன அப்ஜெக்டிவ், ஆர்கானிக் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் என்ன அப்ஜெக்டிவ், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். ஸோ மெயினாக நம்ம என்னது ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் பிஹேவியர் இருக்கணும்னு பார்த்தோம். கரெக்டாக இல்லையா. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஓல்டு மோஸ்ட் பேசிக் அசம்ஷன் இதுதான். ஓவர் 200 years
நியோ கிளாசிக்கல் மைக்ரோ எக்கனாமிக் தியரி வந்ததுலேருந்து இந்த இதுதானா பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த அசம்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள், ரேஷ்னல் அண்ட் குவான்டிடேட்டிவ். அண்ட் இது என்ன பண்ணுது, உனக்கு ஈக்லிபிரியம் அனாலிசிஸை கொடுக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நீ ப்ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா, ஓகேவா, என்ன ப்ரைஸ் என்ன அவுட்புட் பாலிசி வச்சுருந்தா உன்னுடைய ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத நீ பார்க்கணும். ஓகேவா, அப்படின்னா இந்த மினிமம் ப்ரைஸில் எவ்வளோ மேக்ஸிமம் அவுட்புட் உன்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அதுதான் உன்னுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதை நீ பார்க்கணும்னு சொல்லி நியோ கிளாசிக்கல் எக்கனாமிக் தியரி வந்து என்ன பண்ணுது உனக்கு சொல்லுது. புரியுதா, கிளியராக? ஸோ அதான அப்ஜெக்டிவ், எக்கனாமிக் அப்ஜெக்டிவ். ஓகேவா, ஸோ இங்கே எக்கனாமிக் அப்ஜெக்டிவில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து அக்கௌண்டிங் ப்ராஃபிட், இன்னொன்று வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட். கிளியரா? அக்கௌண்டிங் ப்ராஃபிட்னா என்ன, எக்கனாமிக் ப்ராஃபிட்னா என்ன? எல்லாமே ஸ்கூலில் படிச்சிருக்கோம். படிச்சது இல்லையா? இதே ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, ஸ்கூலில் இருக்குது, ஸ்கூலில் சிலபஸில். ஓகேவா, எக்கனாமிக் ப்ராஃபிட் அப்படின்னா டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட், அதுதானே அது உன்னுடைய அக்கௌண்டிங் ப்ராஃபிட். ஓகேவா, இங்கே நீ டோட்டல் காஸ்ட் கன்சிடர் பண்ணும்போது எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவேன் எங்கள் அக்கௌண்டிங் ப்ராஃபிட்டில். பட் எக்கனாமிக் ப்ராஃபிட்டில் நீ என்ன கன்சிடர் பண்ணுவேன்னா இம்ப்ளிசிட் காஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணுவேன். எக்கனாமிக் ப்ராஃபிட்டில் என்ன கன்சிடர் பண்ணுவேன், இம்ப்ளிசிட் காஸ்ட்டையும் என்ன பண்ணுவேன், கன்சிடர் பண்ணுவேன். ஸோ எந்த ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், அப்போ எக்கனாமிக் ப்ராஃபிட் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். அக்கௌண்டிங் ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அக்கௌண்டிங் ப்ராஃபிட் இஸ் நத்திங் பட் உன்னுடைய P&L போட்டு வருது இல்லை, உன்னுடைய அக்கௌண்ட்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வருது இல்லை, அதுதான் அது அக்கௌண்டிங் ப்ராஃபிட். பட் எக்கனாமிக் ப்ராஃபிட் அதை தவிர்த்து நீ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணணும். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை நம்ம அக்கௌண்ட்ஸில் கன்சிடர் பண்ண மாட்டோம், பட் எக்கனாமிக்ஸில் என்ன பண்ணணும், நீ கன்சிடர் பண்ணணும். ஒரு வேலையை விட்டுட்டு வந்து நீ இன்னொரு வேலை பண்ணுறதுக்கான செலவு என்ன பண்ணணும், இங்கே நீ கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ பிஸ்னஸில் 1 lakh போட்டிருக்கேன்னு வச்சுக்கோயேன். அப்போ அந்த பிஸ்னஸ் வந்து உனக்கு மினிமம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்கணும், இந்த 1 lakh நீ வேறு எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குதோ அவ்வளோ கொடுக்கணுமா, கொடுக்கூடாதா? அதை விட கம்மியாக கொடுத்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், அதிலே நீ இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிருப்ப, கரெக்டாக இல்லையா? இப்போ அதை விட அதிகமாக கொடுக்கணுமா, கொடுக்கக்கூடாதா? அப்போ அதையும் நீ என்ன ட்ரீட் பண்ணணும், இங்கே காஸ்ட்டாக நீ ட்ரீட் பண்ணணும். எதை நீ விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியோ அதையும் நீ என்னவா ட்ரீட் பண்ணணும், இங்கே உன்னுடைய காஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அதுதான் இங்கே உனக்கு இம்ப்ளிசிட் காஸ்ட். இப்போது 1 lakh நீ வந்து பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 6,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. இதே இதுவே நீ வந்து ஒரு பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணினாலும் உனக்கு 6,000 ப்ராஃபிட் வரும். அப்போ அக்கௌண்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ, எக்கனாமிக் ப்ராஃபிட் எவ்வளோ? அக்கௌண்டிங் ப்ராஃபிட் 6,000, எக்கனாமிக் ப்ராஃபிட் என்ன, 0. ஏன் 0? நீ வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் அதே 6,000 தான் வரும். அப்போ அந்த 6,000 நீ என்னவா ட்ரீட் பண்ணணும், இங்கே காஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இதுக்கு பதில் அதுக்கு போயிருந்தீங்கன்னா இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பல்ல, அப்போ அதை என்னவா ட்ரீட் பண்ணணும், நீ எக்கனாமிக்கில் காஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும். மினிமம் எனக்கு இவ்வளோ வேணும், அந்த இடத்த நான் விட்டு கொடுத்துட்டு தானே வந்துடுவேன், புரியுதாம்மா? அந்த இன்கம் நான் விட்டு கொடுத்துட்டு தானே வந்திருக்கேன். அப்போ எனக்கு அது லாஸாக இல்லையா, அதை நான் என்னவா ட்ரீட் பண்ணணும், காஸ்ட்டாக ட்ரீட் பண்ணணும். அப்போ எக்கனாமிக் ப்ராஃபிட் என்ன, 0. கிளியரா? ஏன் இந்த 6,000 மைனஸ் இன்னொரு 6,000, ஏன்னா இதை நீ விட்டு கொடுத்துட்டு வந்திருக்க. அப்போ எக்கனாமிக் ப்ராஃபிட் என்ன, 0. அதுதான் இங்கே உனக்கு சொல்கிறாங்க. ஓகேவா, இங்கே அக்கௌண்டிங் ப்ராஃபிட் ஒன்லி உனக்கு என்ன பண்ணுது, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுது. பட் எக்கனாமிக் ப்ராஃபிட் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட்டையுமே கன்சிடர் பண்ணுது. கண்டிப்பாக கேட்பான், நான் ஏன் இந்த இடத்துல டீப்பாக போகிறேன், இத்தனை இடத்த விட்டுட்டு வரேன் அப்படின்னா அதெல்லாம் லெஸ் இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் ஹைலி 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 இம்பார்ட்டண்ட். புரியுதா? கிளியரா? அக்கௌண்டிங் ப்ராஃபிட் எதை கன்சிடர் பண்ணுது, ஒன்லி என்னம்மா, எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். எக்கனாமிக் ப்ராஃபிட் எதை கன்சிடர் பண்ணுது, எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட் ரெண்டுத்தையுமே என்ன பண்ணுது, கன்சிடர் பண்ணுது. புரியுதா? ஸோ அப்போ நார்மல் ப்ராஃபிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகேவா? கிளியரா? பட் எக்கனாமிக் ப்ராஃபிட்டுங்கிறது என்னென்னா சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். எக்கனாமிக் ப்ராஃபிட்டுங்கிறது என்ன, சூப்பர் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டை 0 எக்கனாமிக் ப்ராஃபிட்னு சொல்லலாம். இங்கே பாரு, இங்கே நார்மலாக 6,000 ப்ராஃபிட் வந்திருக்கா,
இம்ப்ளிசிட் காஸ்ட் போக எக்கனாமிக் ப்ராஃபிட் எவ்வளோ நமக்கு 0வா? அப்போ நார்மல் ப்ராஃபிட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? 0 எக்கனாமிக் ப்ராஃபிட்னு சொல்லலாம். பட் சூப்பர் நார்மல் ப்ராஃபிட் என்னன்னு சொல்லலாம்? எக்கனாமிக் ப்ராஃபிட்னு சொல்லலாம், இல்லை அப்நார்மல் ப்ராஃபிட் ஓவர் த நார்மல் ப்ராஃபிட்னு சொல்லலாம். புரியுதா? அப்போ நார்மல் ப்ராஃபிட்டில் டோட்டல் ரெவென்யூ வில் பி கிரேட்டர் தென் டோட்டல் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். கரெக்டா? எக்கனாமிக் ப்ராஃபிட்டில் டோட்டல் ரெவென்யூ வில் பி கிரேட்டர் தென் எக்ஸ்பிளிசிட் ப்ளஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட். புரியுதா? எக்ஸ்பிளிசிட் இம்ப்ளிசிட் ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணணும். இம்ப்ளிசிட்னா என்னது? எதை விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கியோ அதுதானே அது இம்ப்ளிசிட் காஸ்ட். புரியுதா? விட்டு கொடுத்துட்டு வரதுக்கு பேர் தானே அது முன்னாடியே இம்ப்ளிசிட் காஸ்ட். கிளியரா? இந்த 2 பேராகிராஃப் ஹைலி இம்பார்ட்டண்ட்டான பேராகிராஃப். சரியா? நெக்ஸ்ட். ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் தான் ஒரு என்டிட்டியோட மெயின் அப்ஜெக்டிவ். அதை அவங்க என்ன பண்ணணும்? அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வந்து அவங்க வேரியஸ் மீன்ஸில் என்ன பண்ணிக்கலாம்? அச்சீவ் பண்ணிக்கலாம். சேல்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணலாம், ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வேரியஸ் விஷயத்தில் அவங்க என்ன பண்ணிக்கலாம்? அவங்க டெசிஷன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து இவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து என்ன பண்ணுறாங்க? டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீ அதை பற்றி என்ன பண்ணிக்க தேவையில்லை, ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகேவா? ஃப்யூச்சரில் அதை பற்றி டீட்டெயிலில் என்ன பண்ணுறாங்க? டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை படிச்சினாலே என்ன போதும் இந்த பேராகிராஃப்ஸ்லாம். கிளியராக? எக்ஸாம்பிள் மட்டும்தான் அதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட்டு சோஷியல் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் என்னது? சோஷியல் அப்ஜெக்டிவ். சோஷியல் அப்ஜெக்டிவ்ங்கிறது ஒரு என்டர்பிரைசஸ் அந்த சொசைட்டியில் வாழ்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் தான் அது சோஷியல் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த சொசைட்டியில் நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூஸ் அண்ட் அன்அடல்ட்ரேட்டட் குட்ஸை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியோடு கொடுக்கணும். அவாய்ட் ப்ராஃபிட்டரிங் அண்ட் ஆன்டி சோஷியல் ப்ராக்டிசஸ். சொசைட்டிக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அண்ட் கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். என்ன பண்ணணும்? ஒரு கம்பெனி நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன பண்ணணும்? க்ரியேட் பண்ணணும். அண்ட் என்டர்பிரைசஸ் அவுட்புட் வந்து என்ன பண்ணக்கூடாது? எந்த ஒரு பொல்யூஷனையும் காஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் அது ஒரு கம்பெனியுடைய சோஷியல் அப்ஜெக்டிவாக இருக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஹியூமன் அப்ஜெக்டிவ். என்ன பண்ணக்கூடாது? ஏமாற்றி ஒருத்தனை சம்பாதிக்கணும்னு நினைக்க முடியுமா? முடியாது. ஸோ என்ன பண்ணணும்? ஃபேர் டீல் கொடுக்கணும் எம்ப்ளாயீஸ்க்கு. எல்லாருமே என்ன பண்ணணும்? எம்ப்ளாயீஸை ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவங்களுக்குள்ள நியூ ஸ்கில்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை கொண்டு வரணும். அண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் அவங்கள பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். அண்ட் இன் ஜாப் எப்படி வச்சுருக்கணும்? இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சேலஞ்சிங்காக வச்சுருக்கணும், போரிங்காக வச்சுருக்கக்கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு நேஷ்னல் அப்ஜெக்டிவ். நேஷன் வைஸ் என்ன பண்ணணும்? இன்இக்வாலிட்டி இருந்ததுன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். எதை பண்ணாலும் ஃபஸ்ட்டு நேஷ்னல் ப்ரியாரிட்டிக்காக தான் பண்ணணும். செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்கணும், இன்னொரு நேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அண்ட் யங் மென் அண்ட் அப்ரெண்டிஸை நல்லா ட்ரெயின் பண்ணி அவங்களுடைய க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு கம்பெனி நேஷ்னல் அப்ஜெக்டிவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் மேலே சொன்னல அந்த கேட்டகரிஸ் அப்ஜெக்டிவ் அதை ஒரு என்டர்பிரைசஸ்னால் நிறைய விஷயத்தினால அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் இன்ஃபர்மேஷன். என்டர்பிரைசஸ்க்கு அந்த நாலேஜ் இன்ஃபர்மேஷன்லாம் இல்லைனா இதெல்லாம் பண்ண முடியாது, இந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. ஆர் ஒரு அப்ஜெக்டிவ் இன்னொரு அப்ஜெக்டிவை கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம். ப்ரைஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், ப்ரொடக்ஷன் ஒரு மாதிரி இருக்கலாம், கவர்மெண்ட் ப்ராக்டிசஸ் ஒரு மாதிரி இருக்கலாம், அண்ட் ஃப்ரீ மொபிலிட்டி ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணலாம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்அடிக்வசி. சைனா பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கே ஒரே நாளில், ரயில்வே ஸ்டேஷனே ஒரே நாளில் கட்டிட்டானா. கரெக்டா இல்லையா? பட் நம்மளால் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இல்லை. புரியுதா? அண்ட் அன்ஆன்டிசிபேட்டட் எமர்ஜென்சி ஷார்ட்டேஜஸ்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மெயின்டைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸுடைய கண்டிஷன்ஸ் மாறுறதுக்கும் சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி மாறும் போதும் உன்னுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். ப்ராஃபிட்டை உன்னால் என்ன பண்ண முடியாது? மேக்ஸிமைஸ் பண்ண முடியாது. உன்னுடைய அப்ஜெக்டிவும் என்ன பண்ண முடியாது? அச்சீவ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட், அன்ஃபேவரபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட், அப்புறம் அதெல்லாம் வந்து உன்னுடைய பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் என்னென்ன என்டிட்டிஸ் ஃபேஸ் பண்ணோன்னா உன்னுடைய அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியாமல் போகலாம். ஏன்னா உன்னுடைய என்விரான்மெண்ட் அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு உன்னுடைய லொக்கேஷன் அண்ட் சைஸ் ஆஃப் த பிளான்ட். உன்னுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ரொம்ப லாங்கில் எடுத்துன்னு போய் வச்சுட்ட, ஒரு குக் கிராமத்தில் வச்சுருக்க. அப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாகுமா? அப்போ ப்ராடக்டுடைய காஸ்ட் அதிகமாகுமா?
ஆர் சைஸ். 100 பேரை வச்சு வேலை வாங்குற, ஆனால் கம்மியான அவுட்புட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற. ஆர் 10 பேரை வச்சு வேலை வாங்குற, டைம் பற்ற மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனா வரலாம், கரெக்டாக இல்லையா? ஸோ உன்னுடைய ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு லொக்கேஷன் அண்டு சைஸ் ஆஃப் த பிளான்ட்டும் உனக்கு ப்ராப்ளமாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு செலக்டிங் அண்ட் ஆர்கனைசிங் த ஃபிசிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஃபிசிக்கலாக என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அதுவும் உன்னுடைய இது அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து உனக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ், காசு பற்றாமல் போகும், அதனால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் போகலாம். அங்கே ஒரு ப்ராப்ளம் உனக்கு என்ன ஆகலாம், அரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரக்சர். ஆர்கனைசேஷனில் எல்லாருமே ஓல்டு பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசாக இனோவேட்டிவாக ரெடியாக இருப்பான், அவன் மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டான். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரும் உன்னை என்ன பண்ணும், உனக்கு ப்ராப்ளமாக அஃபெக்ட் ஆகும். அண்ட் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு மார்க்கெட்டிங். ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து ஒழுங்காக கொண்டு போய் ரீச் பண்ணோம்னா ப்ராடக்ட், ப்ரமோஷன், ப்ரைஸ், ப்ளேஸ், இந்த 4 Pயை நம்ம ஒழுங்காக டிசைட் பண்ணியிருக்கணும். என்ன ப்ராடக்ட்டு, என்ன குவாலிட்டி, டிசைன், ஃபீச்சர்ஸ், பிராண்ட் நேம், பேக்கிங் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ப்ரமோஷன், அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், ப்ரைஸ் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், எந்த பிளேஸில் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். டாட்டா நேனோ ஃபெயிலியராக இல்லையா? ஃபெயிலியர். ஏன்? என்ன அவங்களுடைய எய்ம் என்ன? பைக் ஒருத்தன் 80,000 ரூபா கொடுத்து வாங்குறவன் பாவம் மழையில் கஷ்டப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா ரோட்டில் போகும்போது ஒரு அப்பா, அம்மா, குழந்தை 3 பேரும் மழையில் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு சரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு 1 lakhக்கு ஒரு கார் என்ன பண்ணணும், லான்ச் பண்ணணும். அப்படி லான்ச் பண்ணால் இவங்க மழையில் கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஐடியாவோடு என்ன பண்ணாங்க, இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்லேயும் வச்சு பெஸ்ட்டாக 1 lakhக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, உனக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு? என்னாச்சு? அதனுடைய ப்ரமோஷனில் சீப்பஸ்ட்டு கார்னு யூஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய ப்ரமோஷன் மார்க்கெட்டிங் பண்ணும்போது என்ன வேர்டு யூஸ் பண்ணிட்டாங்க, சீப்பஸ்ட்டு கார்னு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பீப்புளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுச்சு. இது கார் எல்லாருமே எதுக்காக வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வச்சுருக்காங்க. அப்போ அது சீப்புன்னு சொல்லும் போது ஐயய்ய இந்த காரா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க பேசிடுவாங்களோன்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணாமல் போயிட்டாங்க, வாங்காமல் போயிட்டாங்க. ஆனால் இப்போ அதே சைஸ் கார் எல்லோரும் வாங்குறாங்க, 8 லட்ச ரூபா கொடுத்து கூட வாங்குறாங்க. எம்ஜியில் ஒரு எலக்ட்ரிக் கார், அதோட குட்டி சைஸு பார்த்துருப்பேன் ரோட்டில், பச்சை கலரில் ஒரு காரு, 8 லட்ச ரூபா அந்த கார். ஏன்னா பீப்புள் அது காஸ்ட்லின்னா வாங்குவாங்க, சீப்பர்னா என்ன பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஸோ டாட்டா பண்ண மிஸ்டேக் என்னங்க, சீப்புங்கிற வேர்டுக்கு பதில் அஃபோர்டபுள் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க திருப்பி சொன்னாங்க, நாங்கள் வந்து ஏன் இது ரீச் ஆகலன்ற ப்ராடக்ட்டில் வந்து நாங்கள் வந்து எடுத்த சர்வேயில் நாங்கள் இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணியிருந்தோன்னா நாங்கள் கண்டிப்பாக சக்சீட் ஆகிருப்போம். இப்போ என்னது, ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது எவ்வளவோ கோடி இன்வெஸ்ட் பண்ணி நீ இந்த ரிசர்ச் பண்ணியிருக்க, 1 லட்ச ரூபாவில் ஒரு கார் ரெடி பண்ணியிருக்க, கரெக்டாக இல்லையா? அதை மார்க்கெட்டில் போகும்போது அது ரீச் ஆகலைன்னும் போது அப்போ எவ்வளோ கோடி லாஸ் ஆகிருக்கும். அப்போ இந்த லாஸ்க்கான ரீசன் என்ன, ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சீப்புங்கிறதுக்கு பதில் நீ என்ன யூஸ் பண்ணியிருக்கணும், அஃபோர்டபுள்னு நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் என்ன இருந்திருக்கோம், இந்த நானோ காரு நின்று இருக்கும். புரியுதா? ஸோ அதான் அது ப்ரமோஷன். ஸோ அப்போ ஒரு ப்ராடக்டோடைய இது என்ன ஆகுது, ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங், ப்ரைஸ் அண்ட் பிளேஸ் ஒன்றா அஃபெக்ட் பண்ணும். அதை தவிர்த்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ், இப்போ ஸ்டெர்லைட் மூடி வச்சுருக்காங்களா இல்லையா, ஸோ கவர்மெண்ட்டுடைய ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ப்ரொசீஜர்ஸ், ஸோ அதுவுமே உன்னுடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். டேக்ஸு, கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாமே என்ன பண்ணும், உன்னை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், எப்படி நீ அந்த ரிலேஷன்ஷிப் உன்னோட இண்டஸ்ட்ரியில் மெயின்டைன் பண்ணுற, உன் ஒர்க்கர்ஸ் கூட நீ எப்படி மெயின்டைன் பண்ணுற, உன்னோட ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது, என்ன மெஷர்ஸ் நீ எடுத்திருக்க, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எங்கேயாச்சும் இருக்கா, இதெல்லாமும் உன்னுடைய ப்ராப்ளம் அரைஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ். ஓகேவா? ஸோ இதோட என்ன முடியுது, உன்னுடைய இன்ட்ரடக்ஷன் பார்ட். ஓகேவா? இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு முடியுது. ஓகேவா? ப்ரொடக்ஷன் கம்மி தான், காஸ்ட்டு தானே அது மறுபடியும் அதிகம். ஓகேவா? ஸோ இன்னும் எத்தனை பேஜஸ் இருக்குது ப்ரொடக்ஷனு? 5, 6 அவ்வளோதான், 6 பேஜஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உனக்கு எல்லாமே என்னது இது வரைக்கும் நீ பார்த்தது இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், மெயின் கான்செப்டுக்குள்ளே இறங்க போகிறோம். சரியா? ஸோ ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க. நம்ம டிமாண்டில் ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இது கியூங்கிறது என்ன, அவுட்புட். கியூங்கிறது என்ன, அவுட்புட். அவுட்புட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப்
வேரியஸ் இன்புட். என்னென்ன இன்புட்? லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி எந்த இன்புட்டை வேணால் நான் என்ன பண்ணலாம் சொல்லலாம். இந்த இன்புட்டை யூஸ் பண்ணி எவ்வளோ அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறனோ அதுதான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க உனக்கு ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எழுதும் போது 3 அசம்ஷன் எடுத்திருக்காங்க. 1, இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா இன்புட்டை யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணுறேன் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். செகண்ட் அசம்ஷன் என்ன? ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் வித் த கிவன் டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜியில் இந்த இன்புட்டை யூஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வரும். புரியுதா? தேர்ட் அசம்ஷன் என்னென்னா இன்புட்டுடைய காம்பினேஷனை யூஸ் பண்ணி உன்னுடைய மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட்டை நீ என்ன பண்ணணும் ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் மெயின் மோட்டிவ். இதை வேறு காம்பினேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். லேண்டு கம்மியாக லேபர் அதிகமாக, ஆர் லேண்ட் அதிகமாக லேபர் கம்மியாக, இந்த மாதிரி என்ன காம்பினேஷன்லானா நீ என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் மேக்ஸிமம் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். கிளியராக? இதுதான் அசம்ஷன்ஸ். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் தட் கேன் பி ப்ரொடியூஸ்ட் வித் a given input with a given input. ஓகேவா? ஸோ அண்டர் a given state of technology. ஓகேவா? கிளியரா? ஸோ மினிமம் இன்புட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இங்கே கான்செப்ட். என்னது? மினிமம் இன்புட்டை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இங்கே நம்ம மெயினாக பார்க்குறோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை காப் டாக்லஸ் அவன் தானே சொல்லியிருக்கான், கீழே சொல்லியிருக்கான். சரி, கீழே மறுபடியும் காப் டாக்லஸ் சொல்லுவான். இங்கே வந்து மெயினாக ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா Q இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் LK. எல் என்னது? லேபர், கேபிட்டல். ஓங்கிறது என்ன? Qங்கிறது என்ன? இங்கே அவுட்புட். அங்கே Qங்கிறது என்ன? குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். Qங்கிறது குவான்டிட்டி ஆஃப் சப்ளை. இங்கே என்ன? Qங்கிறது அவுட்புட். புரியுதா? ஸோ இப்போ உன்னுடைய ஷார்ட் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், லாங் ரன் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், அதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஷார்ட் ரன்ன்றது என்ன? கம்மி டைம் பீரியடா அதிக டைம் பீரியடா? கம்மி டைம் பீரியட். தட் இஸ் லெஸ் தென் 12 மந்த்ஸ்ன்னு நார்மலாக சொல்லுவாங்க. லாங் ரன்னு என்ன? மோர் தென் 12 மந்த்ஸ் என்ன சொல்லுவாங்க? லாங் ரன்னு சொல்லுவாங்க. இப்போ ஷார்ட் ரன் அப்படின்னா என்னென்னா உன்னால் எல்லாத்தையுமே மாற்றிட முடியுமா ஷார்ட் ரனில்? இல்லை ஏதாச்சும் ஒன்றத்தை மாற்ற முடியாதா? ஏதாச்சும் ஒன்றத்தை என்ன பண்ண முடியாது உன்னால் ஷார்ட் ரனில் மாற்ற முடியாது. இப்போ லேண்டு தேவை, உடனே வாங்கிட முடியுமா? இன்றைக்கே நினச்சா வாங்க முடியாது. கரெக்டாக இல்லையா? ஏதோ ஒன்று கண்டிப்பாக அங்கன்னா இருக்கும், மாற்ற முடியாது. ஸோ எப்போ ஷார்ட் ரன்னு சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த இன்புட் ரிமைன் அன்சேஞ்ச்ட். அட்லீஸ்ட் 1, 2 மாறுது. ஷார்ட் ரன்னா லாங் ரன்னா? உங்ககிட்ட மொத்தம் 5 இன்புட் இருக்குப்பா. 1 2 3 4 5 இன்புட்ஸ் இருக்குது. 2 மாறுது. லாங் ரன்னா ஷார்ட் ரன்னா? 3 மாறுது, 4 மாறுது, 5 மாறுது. 4 மாறுற வரைக்கும் அது ஷார்ட் ரன். ஒன்று மாறுது ஷார்ட் ரன். புரியுதா? இந்த 1 மாறுறதை பற்றி பேசலை. என்ன சொல்கிறாங்க? ஒன்று அட்லீஸ்ட் என்னவா இருக்கணும்? மாறாமல் இருக்கணும். அதுதானே அது ஷார்ட் ரன். அப்போ பேலன்ஸ் 4 என்ன ஆகிக்கலாம்? உனக்கு மாறிக்கலாம். எத்தனை இருக்கோ மாறிக்கலாம். ஒன்றாச்சும் மாறாமல் இருக்குன்னா அது என்னது? ஷார்ட் ரன். நெக்ஸ்ட்டு லாங் ரனில் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே உன்னால் என்ன பண்ண முடியும்? வேரி பண்ண முடியும். ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் வேரியபிள். அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே மாற்ற முடியும். லாங் ரனில் என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையுமே மாற்ற முடியும். பட் ஷார்ட் ரனில் அட்லீஸ்ட் ஒன்று என்னவாக இருக்கும்? ஃபிக்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே என்னது? வேரியபிள். இதை எப்படி வேணால் கன்ஃபியூஸ் பண்ணி உனக்கு கொஷின் கேட்பான். தெளிவாக புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணு. கிளியராக? இந்த 2 லைன் தான் இந்த மொத்த பேராகிராஃப்லையுமே தூக்கி நிறுத்துறது. இந்த 2 லைன் தான். இந்த 2 லைனை தான் உனக்கு வேறு வேறு விதத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க? சொல்லியிருப்பாங்க. புரியுதா? கிளியரா? ஓகேப்பா. நெக்ஸ்ட்டு காப் டாக்லஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இப்போ காப் டாக்லஸ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? மேலே பார்த்ததே தான். Q இஸ் ஈக்குவல் டு K L பவர் A C பவர் 1 - A. அப்படின்னா என்னது? A லேபர் நீ யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் தான் இங்கே என்ன பண்ண முடியும் உன்னால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்லாம் கொடுக்குறாங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீ என்ன பண்ணணும்? அவுட்புட் கண்டுபிடிக்கணும்.
KNN கொடுத்துருவாங்க, LNN கொடுத்துருவாங்க, ANN கொடுத்துருவாங்க, CNN கொடுத்துருவாங்க. காப்-டார்விலஸ் ஃபங்க்ஷன் படி ஆன்சர் சொல்லுன்னுவாங்க. என்ன பண்ணணும் நீ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்லணும். Q எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். இல்லை Q கொடுத்துட்டாங்கன்னா A கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இருக்கும், இல்லை Q கொடுத்துட்டாங்கன்னா K கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இருக்கும். புரியுதா? எந்த இன்ஃபர்மேஷன் இல்லையோ அந்த இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சி சொல்லணும். வேறு எதுவுமே இங்கே ட்விஸ்ட் பண்ண மாட்டாங்க. புரியுதா? கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது ரெண்டு லா தான். ஒன்று ஷார்ட் ரனுக்கு, இன்னொன்று லாங் ரனுக்கு. ஓகேவா? ஷார்ட் ரனுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். ஷார்ட் ரனுக்கு என்ன சொல்கிறாங்க? லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் ஆர் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். என்னன்னு சொல்கிறாங்க? லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இது எதுக்கு? ஷார்ட் ரனுக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஷார்ட் ரன்னை படிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரே ஒரு வேரியபிளை மட்டும், ஒரே ஒரு இன்புட்டை மட்டும் வேரி பண்ணுறாங்க, மற்ற இன்புட்டெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த இன்புட் என்ன? லேபரை மட்டும் வேரி பண்ணுறாங்க, மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க இங்கே கான்ஸ்டண்ட்டாக வச்சு இந்த லாவை வந்து உனக்கு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஒரே ஒரு இன்புட்டை மட்டும் வேரி பண்ணுறது ஷார்ட் ரன்னா லாங் ரன்னா? ஷார்ட் ரன். கரெக்டாக இல்லையா? ஒரே ஒரு இன்புட்டை வேரி பண்ணணுமா, இல்லை ஒரே ஒரு இன்புட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணுமா? ஒரே ஒரு இன்புட்டை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கணும். அப்போ எத்தனை இன்புட்டை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேரி பண்ணிக்கலாம். இங்கே நம்ம 4 இன்புட்டை கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கோம். அப்போ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா இல்லையா? ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். ஏன்னா அட்லீஸ்ட் ஒன்றை நான் என்ன பண்ணணும்? கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ 4த்தை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், ஒன்றே மட்டும் தான் என்ன பண்ணுறேன்? வேரி பண்ணுறேன். புரியுதா இல்லையா? அப்போ இது ஷார்ட் ரன்னா லாங் ரன்னா? ஷார்ட் ரன். மினிமம் 1 ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அப்போ அது என்னது? ஷார்ட் ரன். எல்லாத்தையுமே மாத்திரன்னா அது லாங் ரன். அப்போ 1 வேரியபிள் என்னது இங்கே எனக்கு? ஷார்ட் ரன் தான். 2 வேரியபிள் என்ன? ஷார்ட் ரன் தான். 5 வேரியபிள் 1 ஃபிக்ஸட் என்ன? ஷார்ட் ரன் தான். ஒன்று ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுனாலே அது என்னது? ஷார்ட் ரன் தான். புரியுதா? ஸோ இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க? உனக்கு இந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிளியரா? ஸோ இந்த லாவை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு இந்த ஒரு யூனிட் ஆஃப் இந்த ஒருத்தனை வேரி பண்ணுறாங்களா, இங்கே ஷார்ட் ரனில் எதை வேரி பண்ணுறாங்க? லேபரை வேரி பண்ணுறாங்க. ரிமைனிங் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறாங்க? ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த லேபரை மாற்றும் போது உன்னுடைய அவுட்புட் மாறணுமா மாறக்கூடாதா? மாறணும். ஏன்னா லேபரும் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ இந்த லேபரை மாற்றும் போது அவுட்புட் என்ன ஆகணும்? மாறணும். அது எப்படி மாறுது அப்படிங்கிற ஒரு லா வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. டோட்டல் ப்ராடக்ட்னா என்ன? உன்னுடைய டோட்டல் அவுட்புட் தான் அது டோட்டல் ப்ராடக்ட். டோட்டல் அவுட்புட் தான் அது உனக்கு டோட்டல் ப்ராடக்ட். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டேபிள் அப்புறமா பார்த்துக்கலாம். ஆவரேஜ் ப்ராடக்ட்னா என்ன? டோட்டல் ப்ராடக்ட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர். இங்கே என்ன வேரியபிள் ஃபேக்டர்? லேபர். புரியுதா? ஸோ டோட்டல் பை நம்பர் ஆஃப் வேரியபிள் போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆவரேஜ். பர் யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட்டு மார்ஜினல் ப்ராடக்ட்னா என்ன? டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் nth யூனிட் மைனஸ் டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் n-1 யூனிட். இப்போது ஒரே ஒரு ஆளை நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், அவன் எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவான்? ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோ. சரி, ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறேன், 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோ. 2 ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறேன், எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? 20 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க மாட்டான், 19 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தோம்ல, கரெக்டாக? சரி, ஓகே, அதிகமாகவே ப்ரொடியூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோம். 2 ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறேன், அவனுடைய எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், 20க்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பான். 2 ஆள் அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறான்? 2 பேரும் நல்லா என்ன பண்ணுறாங்க? எனர்ஜெட்டிக்காக வேலை செய்கிறாங்க. 210 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3 ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறேன், இன்னும் அதிகமாக ப்ரொடக்ஷன் நடந்திருக்கும். 4 ஆள் அப்பாயிண்ட் பண்ணுறேன், இன்னும் அதிகமாக ப்ரொடக்ஷன் நடக்கும். 5 ஆள் இன்னும் அதிகமாக நடக்கும். ஆனால் போன 4 பேர் ப்ரொடியூஸ் பண்ணதை அதிகமாக நடக்குமா, இல்லை அதோட கம்மியாக நடக்குமா? அதோட கம்மியாக நடக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னு இங்கே நான் சொல்கிறேன். இங்கே 3 விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. புரியுதா? அந்த 3 விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் உனக்கு? இன்க்ரீஸிங் ரேட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்? இன்க்ரீஸிங் ரேட்டில் இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் கான்ஸ்டன்ட் ரேட் ஆகிடும். சாரி, அடுத்து டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு என்னாகும்? இன்க்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து என்னாகும்? டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பாயிண்டில் என்ன ஆகிடும்?
கான்ஸ்டன்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா என்ன ஆக ஆரம்பிச்சிடும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு என்னாகும், இன்க்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் என்னாகும், டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் என்ன ஆகிடும், கான்ஸ்டன்ட் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகாது, கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஃபோர்த் என்னாகும், டிக்ரீஸிங் ஆகிடும், கம்மி ஆகிடும். ஃபஸ்ட்டு என்னாகும், அதிகமாகும், டபுள் மடங்கு அதிகமாகும். செகண்ட் என்னாகும், அந்த ஒரு மடங்கோட கம்மியாக தான் அதிகமாகும், டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் என்ன, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபோர்த் என்ன, டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. புரியுதா? ஸோ இதை தான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஆளை வச்சு வேலை வாங்கும்போது நல்லா செய்வோம், 2 ஆளை வச்சு வேலை வாங்கும்போது நல்லா செய்வோம், நமக்கு தேவை அதனால் செய்கிறோம். 3 ஆளை வச்சு வேலை வாங்கும்போது நல்லா செய்வோம், நமக்கு தேவை அதனால் செய்கிறோம். புரியுதா? ஒரு 10 ஆள் போனதுக்கப்புறம் அந்த 10ஆவது ஆள் 11ஆவது ஆள் என்ன பண்ணுவான், ஒருத்தனை அஃபெக்ட் பண்ணுவான், பேசிகிட்டு இருப்பான் சும்மா. கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த 10 பேர் கொடுக்குற எஃபிஷியன்சி இந்த ஒருத்தன் பேசுகிறதுனால அவனோட எஃபிஷியன்சி கம்மியாயிருமா கம்மியாகாதா? கம்மியாயிரும். கரெக்டா? அப்போ அந்த 10 பேரால் இவ்வளோ கொடுக்க முடியுதுன்னா அப்போ அந்த அதே இடத்துல நீ 11ஆவதாக இன்னொரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுற, அப்போ உன்னோட எஃபிஷியன்சி அவன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டான். என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், தேவைக்கு அதிகமாக நீ அப்பாயிண்ட் பண்ணும்போது அவன் உன்னுடைய வேலையை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவான், குறைக்க ஆரம்பிச்சிருவான். புரியுதா? கிளியரா? ஸோ அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த லாவில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் டோட்டல் ப்ராடக்ட், இது அவங்களே கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் ஆவரேஜ் ப்ராடக்ட், டோட்டல் ப்ராடக்ட் பை என், இதுதான் என். அப்போது ஒவ்வொருத்தனும் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஆள் 100 கொடுக்குறான்னா செகண்ட் ஆள் வந்தோடனே என்ன பண்ணுறான், 2 பேரும் சேர்ந்து 105 கொடுத்துருக்கானுங்க. தேர்ட் ஆள் வரும்போது 3 பேரும் சேர்ந்து 110 கொடுத்துருக்கானுங்க. ஃபோர்த் ஆள் வரும்போது 3 பேரும் சேர்ந்து 110 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, இது இன்க்ரீஸிங் ரேட்டில் ஆயிருக்கு. இங்கே என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆகலை. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ 5ஆவதாக ஒருத்தன் வரும்போதே அங்கே என்ன ஆயிடுச்சு, எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவுட்புட் அதிகமாகுது, ஆனால் எஃபிஷியன்சி என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, குறைய ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 100, 95, 90. ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்டில் என்ன ஆயிடுச்சு, உனக்கு குறைஞ்சிட்டே வருது. ஓகேவா? அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஒரு பாயிண்டில் மார்ஜினல் ப்ராடக்ட் என்ன ஆகிடுது, 0 வந்துடுது. ஸோ அந்த மார்ஜினல் ப்ராடக்ட் 0 வந்தோடனே நீ என்ன ஸ்டேஜுக்கு போயிடுவேன், டிக்ளைனிங் ஸ்டேஜுக்கு போயிடுவேன். ஏன்னா அவன் என்ன பண்ணல, அந்த இண்டிவிஜுவல் ஆள் உனக்கு எஃபிஷியன்சி கொடுக்கல. அதனால என்ன ஸ்டேஜுக்கு போயிடுவேன், நீ டிக்ளைனிங் ஸ்டேஜுக்கு போயிடுவேன். புரியுதா? கிளியரா? ஸோ என்ன ரிலேஷன்ஷிப் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு உன்னுடைய ஆவரேஜ் ப்ராடக்ட் ரைஸ் ஆகும், உன்னுடைய இன்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது, ப்ரொவைடட் உன்னுடைய ஆவரேஜ் ப்ராடக்டை விட மார்ஜினல் ப்ராடக்ட் அதிகமாக இருக்குன்னா. வாட் இஸ் மார்ஜினல் ப்ராடக்ட், எவ்ரி அடிஷ்னல் யூனிட்டுக்கான ப்ராடக்ட். கரெக்டாக இல்லையா? ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் nth யூனிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் nth யூனிட் மைனஸ் டோட்டல் ப்ராடக்ட் ஆஃப் n-1 யூனிட். அப்படின்னா அது இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் மார்ஜினல் ப்ராடக்ட், இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் மார்ஜினல் ப்ராடக்ட், இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் மார்ஜினல் ப்ராடக்ட், இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் மார்ஜினல் ப்ராடக்ட். கரெக்டாக? ஸோ உன்னுடைய மார்ஜினல் ப்ராடக்ட் ஆவரேஜ் ப்ராடக்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, உன்னுடைய அவுட்புட்டு அதிகமாக இருக்கும். புரியுதா? ஸோ ஆவரேஜ் ப்ராடக்ட் ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராடக்ட் மேக்ஸிமமாக இருக்குன்னா மார்ஜினல் ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு வேர்டில் சொல்ல போனோம்னா மார்ஜினல் ப்ராடக்ட் கர்வ் ஆவரேஜ் ப்ராடக்ட் கர்வை மேக்ஸிமம் பாயிண்டில் கட் பண்ணும். ஆவரேஜ் ப்ராடக்ட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து லெஸ் தென் ஆவரேஜ் ப்ராடக்டாக இருக்கும். இது வந்து இம்பார்ட்டண்ட். இது வந்து என்னது, ரிலேஷன்ஷிப். கிளியரா? ஓகேவா? ஸோ இங்கேனா அது உனக்கு டிமினிஷிங் ரிட்டர்ன் கிடைக்குதா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உன்னுடைய ரிட்டர்ன் என்ன ஆகிடுதுங்க, டிமினிஷ் ஆகிடுது. அண்ட் உன்னால் மற்ற ஃபேக்டர்ஸ் என்ன பண்ண முடியாது, இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ லா வந்து இந்த அசம்ஷன்ஸில் இது ஆக்ட் ஆகுது. என்னென்னா ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி வந்து மாறக்கூடாது. சப்போஸ் நீ இம்ப்ரூவ் பண்ணுற அப்படின்னா மார்ஜினல் ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் ரைஸ் ஆகும் ஃபால் ஆகிறதுக்கு பதில். இதெல்லாம் கேட்பான் கொஷினில். ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி மாறிச்சுன்னா உன்னுடைய மார்ஜினல் ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குன்னு கேட்பான். புரியுதா? நெக்ஸ்ட்டு உன்னுடைய இன்புட்
ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போ இந்த லா வந்து அப்ளை ஆகாது. ஆர் எல்லா ஃபேக்டரும் வேரி ஆச்சுனாலும் இந்த லா என்ன ஆகாது உனக்கு அப்ளை ஆகாது. எல்லா ஃபேக்டரும் ஃபிக்ஸ்டு இருந்துச்சுனாலும் அப்ளை ஆகாது. எல்லா ஃபேக்டர் வேரியபிள் இருந்துச்சுனாலும் இந்த லா என்ன ஆகாது உனக்கு அப்ளை ஆகாது. நெக்ஸ்ட்டு சில சுச்சுவேஷனில் இந்த லா வந்து அப்ளை ஆகாது. ஓகேவா? ஸோ அந்த சுச்சுவேஷனில் உன்னுடைய மார்ஜினல் ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும்? ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் இன் ஒன் ஃபேக்டர் வுட் நாட் இன்க்ரீஸ் த அவுட்புட். மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் த வேரியபிள் ஃபேக்டர் வந்து ஜீரோவாக இருக்குது அண்டு டிமினிஷ் ஆகாது. லாஸ்ட்டு ஃபிசிக்கல் இன்புட் அண்ட் அவுட்புட்டை மட்டும் தான் பார்க்குறோமே தவிர்த்து நம்ம இங்கே மணியை என்ன பண்ணல பார்க்கல. அதை பேஸ் பண்ணி தான் இந்த லாவை என்ன பண்ணுறோம் நம்ம படிக்கிறோம். புரியுதா? இந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லியிருக்காங்க வேரியபிள் இன்புட்னு சொல்லியிருக்காங்க. ஒய் ஆக்சிஸ் என்ன சொல்கிறாங்க டோட்டல் ப்ராடக்ட், ஆவரேஜ் ப்ராடக்ட், மார்ஜினல் ப்ராடக்ட். ஸோ டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக? இதுதான் டோட்டல் ப்ராடக்ட்டுக்கான கர்வ். எப்படி இருக்குது டோட்டல் ப்ராடக்ட்? ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறமா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அண்ட் என்ன ஆகுது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? மார்ஜினல் ப்ராடக்ட் ஆவரேஜ் ப்ராடக்ட்டை விட அதிகமாக இருக்குது. இது ஆவரேஜ் ப்ராடக்ட், இது மார்ஜினல் ப்ராடக்ட். இந்த ஸ்டேஜில் என்னது இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ மார்ஜினல் ப்ராடக்ட் என்ன ஆகுது ஃபால் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் ஃபால் ஆனாலும் ஆவரேஜ் ப்ராடக்ட்டை விட அதிகமாக இருக்குன்னா அப்பயும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் இது ஆன உடனே அதுனா இது மார்ஜினல் ப்ராடக்ட் ஆவரேஜ் ப்ராடக்டை கட் பண்ணிடுது மேக்ஸிமம் பாயிண்டில் அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் கம்மியாக ஆரம்பிச்சிருது ஆவரேஜ் ப்ராடக்டை விட. கரெக்டாக? இது ஆவரேஜ் ப்ராடக்ட், இது என்ன மார்ஜினல் ப்ராடக்ட், இது கம்மியாக ஆரம்பிச்சிருது அப்படின்னா ஸோ இது ஜீரோ வர வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். பட் ஜீரோ ஆச்சுன்னா இது என்ன ஆக ஆரம்பிச்சிடும் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏபி ஜீரோக்கு போகாது ஆனால் எம்பி ஜீரோக்கு போகும். ஏபி எப்பவுமே ஜீரோக்கு போகாது, எம்பி என்ன ஆகும் ஜீரோக்கு போகும். புரியுதா? ஸோ இதை 3 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? ஸ்டேஜ் ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? ஸ்டேஜ் ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ ஸ்டேஜ் ஆஃப் இன்க்ரீசிங் ரிட்டர்னில் என்ன சொல்கிறாங்க டோட்டல் ப்ராடக்ட் கோஸ் ரைசிங். ஃபஸ்ட்டு நார்மலானது டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீசஸ் அட் அ இன்க்ரீசிங் ரேட். எப்போ? மார்ஜினல் ப்ராடக்ட் ரைஸ் ஆகும்போது. மார்ஜினல் ப்ராடக்ட் மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு போன உடனே அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்? ஆவரேஜ் ப்ராடக்ட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆவரேஜ் ப்ராடக்ட் ரைஸ் ஆன உடனே என்ன ஆகும்? டிமினிஷிங் ரேட்டில் தான் டோட்டல் ப்ராடக்ட் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? மார்ஜினல் ப்ராடக்ட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். பட் எப்படி இருக்கும் மார்ஜினல் ப்ராடக்ட்? பாசிட்டிவாக இருக்கும். கிளியரா? ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு ஸ்டேஜ் 1. புரியுதா? இதுதான ஸ்டேஜ் உன்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கிளியரா? ஸோ இங்கே உன்னுடைய ஃபேக்டரை வேரியபிள் ஃபேக்டரை நீ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் உனக்கு உன்னுடைய டோட்டல் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும் ரேப்பிட் ரேட்டில். பட் மார்ஜினல் ப்ராடக்ட் மேக்ஸிமம் பாயிண்ட் போனதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராடக்ட் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்பயும் டோட்டல் ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும்? டிக்ரீஸிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன? இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ். செகண்ட் ஸ்டேஜ் என்ன? டிமினிஷிங் ரிட்டர்ன். டிமினிஷிங் ரிட்டர்ன்னா என்ன? அப்பயும் டோட்டல் ப்ராடக்ட் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது? கம்மியாக வந்துட்டுருக்கு. புரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்கும்? மார்ஜினல் ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் ஆவரேஜ் ப்ராடக்டை விட. ஸோ அதனால் ரிட்டர்ன்ஸ் எப்படி கிடைக்கும் உனக்கு? டிமினிஷிங்காக கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதானே சொல்கிறாங்க உனக்கு லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். ஆவரேஜ் ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும் தேன் த மார்ஜினல் ப்ராடக்ட். தேர்ட் ஸ்டேஜ் என்னென்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன? டோட்டல் ப்ராடக்ட்டு கம்மியாக ஆரம்பிச்சிடும், மார்ஜினல் ப்ராடக்ட் நெகட்டிவில் இருக்கும், ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் டிமினிஷிங் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் என்னது உன்னுடைய தேர்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த தேர்ட் ஸ்டேஜில் என்ன ஆகிடும்? உன்னுடைய அவுட்புட்டும் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். கிளியரா? ஸோ எந்த ஸ்டேஜில் நீ ஆப்ரேட் பண்ணுவ? அதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின். எந்த ஸ்டேஜில் நீ ப்ரொடியூஸ் பண்ணுவ? ஓகேவா? ஒரு ப்ரொடியூசர் தேர்ட் ஸ்டேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஏன்னா அவுட்புட் என்ன ஆகிடுது? லோ ஆகிடுது. ஸோ தேர்ட் ஸ்டேஜில் என்ன பண்ண மாட்டான்? ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். ஸோ வேரியபிள் ஃபேக்டர் எங்கே இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஸோ த ப்ரொடியூசர் வில் ஆல்வேஸ் இன்க்ரீஸ் இஸ் அவுட்புட் பை ரெடியூசிங் த அமௌண்ட் ஆஃப் வேரியபிள் ஃபேக்டர். என்ன பண்ணுவான்? வேரியபிள் ஃபேக்டரை குறைக்கணும்னு தான் நினைப்பான்.
and variable factor is free of cost and the producer stops before beginning the third stage. Even variable factor free of costல கிடைச்சாலும் தேர்ட் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிடுவோம். வேரியபிள் ஃபேக்டர் என்ன பண்ண மாட்டான், இன்க்ளூட் பண்ண மாட்டான். இன்க்ளூட் பண்ணானா அவனுடைய அவுட்புட் என்ன ஆகிடும், கம்மியாயிடும். அண்ட் ப்ரொடியூசர் வில் நாட் ப்ரொடியூஸ் இன் ஸ்டேஜ் 1 ஆல்சோ. ஏன்னா அவுட்புட் அங்கே என்ன இருக்காது, உனக்கு மேக்ஸிமம் இருக்காது. உன்னுடைய ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸை நீ பெஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேங்கிற. புரியுதா? உன்னுடைய ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸை நீ என்ன பண்ண மாட்டேங்கிற, பெஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிற. ஓகேவா? இங்கே 10 பேர் வேலை செய்ய முடியும், நீ 2 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க. 10 மிஷின் இருக்குது, அப்போ ஃபிக்ஸட் ஃபேக்டர் சும்மா தானே இருக்குது. அதே 10 மிஷினுக்கு 11 பேர் வந்தால் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஆகிடும். கரெக்டாக இல்லையா? அப்போ உங்கள் ஃபிக்ஸட் ஃபேக்டரை நீ ஆப்டிமமாக யூஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயும் நீ என்ன பண்ண மாட்டேன், ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். புரியுதா? ஸோ இந்த ஸ்டேஜும் என்ன பண்ண மாட்டான், ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். என்ன பண்ணுவான், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைச்சாலும் என்ன பண்ணுவான், மோர் வேரியபிள் ஃபேக்டர்ஸை ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறான், ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 3ல எவனுமே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டான். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னா அது எக்கனாமிக் அப்சூர்டிட்டி ஆர் எக்கனாமிக் நான் சென்ஸ். அப்போ எந்த ஸ்டேஜில் ப்ரொடியூஸ் பண்ணுவான், டிமினிஷிங் ஸ்டேஜ். ஸ்டேஜ் 2ல் தான் என்ன பண்ணுவான், ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஸோ மார்ஜினல் ப்ராடக்ட்டும் ஆவரேஜ் ப்ராடக்ட்டும் டிமினிஷ் ஆகுது. ஸோ அந்த பாயிண்டில் தான் ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணுவான், டிசைட் பண்ணுவான் எவ்வளோ லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வச்சுக்கலாம், எவ்வளோ மார்ஜினலிசம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்ஜினல் வேஜஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த பாயிண்டில் தான் என்ன பண்ணுவான், அவன் டிசைட் பண்ணுவான். புரியுதா? கிளியரா? ஓகேவா? இது என்னது, ஷார்ட் ரன்னுக்கு. இது என்னதுக்கு, ஷார்ட் ரன்னுக்கு. நெக்ஸ்ட்டு லாங் ரன்னுக்கு லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். எதுக்கு, லாங் ரன்னுக்கு. இப்போ இது ஒரு ஸ்கேல் மாதிரி யோசிச்சுக்கோ. ஸ்கேல் எடுத்துகிட்டு வச்சுக்கோ. இந்த பக்கம் அவுட்புட், இந்த பக்கம் என்ன, இன்புட். கரெக்டா? இப்போ 2 ஸ்கேல் இருக்குது, ஒரே சைஸில் இருக்குது. அப்போ அதை ஸ்கேல்னு சொல்லுவோமா, ஒரே லென்த்தில் இருக்குது ஸ்கேல்னு சொல்லுவோமா. இப்போ என்னுடைய எல்லா ஃபேக்டர்ஸையும் வேரி பண்ணுறது லாங் ரன்னா, இல்லை ஏதாவது ஒன்றுத்தை வேரி பண்ணுறது லாங் ரன்னா? எல்லா ஃபேக்டர்ஸையும் வேரி பண்ணுறது லாங் ரன். அப்போ இந்த ஸ்கேல் எப்படி மாற்றுற அப்படின்னா, இந்த ஸ்கேல் எப்படி ரியாக்ட் ஆகுது, அதுதான் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அதான் அது ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். எல்லா ஃபேக்டரையும் நீ வேரி பண்ணுறனா உன்னுடைய அவுட்புட் எவ்வளோ வேரி ஆகுது, அதான் அது ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். எதுக்கு வருது, அது லாங் ரன்னுக்கு வருது. ஓகேவா? ஸோ லாங் ரனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இப்போ எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் 100 யூஸ் பண்ணியிருக்க, 100 இன்புட் யூஸ் பண்ணியிருக்க, 1000 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க. 100 இன்புட் யூஸ் பண்ணியிருக்க, 1000 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க. இப்போ இந்த ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணுற 200க்கு, அப்போ அவுட்புட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், 2000 ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணினா அது ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணால் அது பேர் என்னது, கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இந்த 100 இருக்க 50 வர 1000லேருந்து 500 வரணும், அதுவும் என்னது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். டிக்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் கிடையாது அது. அதுவும் என்ன ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். உன்னுடைய இன்புட்டை இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ண ப்ரொபோர்ஷனேட்டுக்கே உன்னுடைய அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிருக்குனால் அதுக்கு பேர் என்னது, கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். புரியுதா? உன்னுடைய இன்புட்டை 100லேருந்து 200க்கு இன்க்ரீஸ் பண்ணுற, உன்னுடைய அவுட்புட் 1000லேருந்து 2500 மாறி இருக்கு, அதுனா ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், அதுனா ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். உன்னுடைய 100 இன்புட்டை 50க்கு மாற்றிருக்க, உன்னுடைய அவுட்புட் 1000லேருந்து 400க்கு வந்திருக்கு, அதுவும் அது இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் தான். அதுவும் நீ எவ்வளோ மாற்றிருக்கியோ அவ்வளோ மாறி இருக்குன்னா அதுனா ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலு, இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். எவ்வளோ மாற்றிருக்கியோ அவ்வளோ மாறி இருக்குன்னா அதுனா ரிட்டர்னு இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். புரியுதா? எவ்வளோ மாற்றிருக்கியோ அவ்வளோ மாறி இருக்கு. புரியுதா? டிக்ரீசிங், ஓகே சாரிப்பா, இல்லை கரெக்டு தான் நான் சொல்கிறது. நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், டிக்ரீஸ் பண்ணதை பற்றி நம்ம இங்கே பேசவே கூடாது. ஒன்லி என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணதை பற்றி மட்டும் தான் பேசணும். புரியுதா? ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள் ஃபேக்டரை ஆல்டர் பண்ணுறோம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய மேக்ஸ் இங்கே நம்மளுடைய தாட் என்ன, ப்ராடக்ட் அவுட்புட்டை அதிகப்படுத்துறது. கரெக்டாக இல்லையா? அப்போ அதிகப்படுத்துனா நீ இன்புட் அதிகப்படுத்தினா தான் அவுட்புட் அதிகமாகும். அதனால் நம்ம டிக்ரீஸிங் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அப்படியே வந்தாலும் அது என்னது, இன்க்ரீசிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல் தான். ஏன்னா ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் சேஞ்சை தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்,
எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் பார்க்கணும். புரியுதா? நீ டிக்ரீஸிங் இங்கே சுத்தமாக விட்டுடு. புரியுதா? இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், அவுட்புட் என்ன இருக்குது, சேம் லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது என்னது? கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இன்க்ரீஸ் பண்ணதை விட அவுட்புட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். நீ 100லேருந்து 200 மாறி இருக்க, 1000லேருந்து 1800 வந்திருக்கு. அது என்னது? டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அதனால ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். புரியுதா? 100லேருந்து 200க்கு மாறி இருக்க, 1000லேருந்து 2000 மாறுது. அப்போ கான்ஸ்டன்ட். இங்கே எவ்வளோ மாற்றிருக்கியோ அதே பர்சன்டேஜ் இங்கே மாறுது. பர்சன்டேஜில் பார்க்கணும். செகண்டு, இங்கே 100லேருந்து 200 மாற்றிருக்க, இங்கே 1000லேருந்து 2500 மாறுது. அது என்னது? இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இங்கே 100லேருந்து 200 மாத்திர, அங்கே 1000லேருந்து 1800 மாறுது. அது என்னது? டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இங்கே நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் ரியலாக. ஆனால் இங்கே நீ டிக்ரீஸ் பண்ணுறதை பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய மோட்டிவ் என்ன? இங்கே ப்ராடக்ட் அவுட்புட் என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்புட்டை கம்மி பண்ணி அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணணும்? இன்புட்டை எப்பவுமே இன்க்ரீஸ் தான் பண்ணணும். அதே மாதிரி அவுட்புட்டும் எப்படி இருக்கணும்? நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகணும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? நீ இன்புட்டை இன்க்ரீஸ் பண்ணுற, ஆனால் அவுட்புட் இன்க்ரீஸே ஆகலை. அப்படின்னது நோ ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். அப்படின்னது ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேலே அங்கே கிடையாது. கிளியரா? புரியுதா? ஸோ a + b greater than 1 இருந்ததுன்னா இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல், ஈக்குவல் டு 1 இருந்தால் கான்ஸ்டன்ட், லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா அது டிக்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். இதை காப்-டாக்லஸ் ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்ததே மறுபடியும் என்ன பண்ணுறாங்க இங்கே உனக்கு சொல்கிறாங்க. கிளியரா? இங்கே பின்னு வச்சுக்கிட்டாங்க. b இஸ் நத்திங் பட் a வந்து 1 - a பண்ணால் அதுனா அது b. புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட் லாஸ்ட் கான்செப்ட், ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? நம்ம இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ 2 ப்ராடக்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ எதை ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? ஸோ அது இங்கே என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் பார்த்தோம்ல, இங்கே என்னது? ஐசோ குவாண்ட். இங்கே என்னன்னு சொல்கிறாங்க? அதை ஐசோ குவாண்ட். ஸோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் தியரியே தான் அங்கே கன்சியூமரை பிஹேவ் பண்ணுது, இங்கே என்ன பண்ணுது? காம்பினேஷன் ஆஃப் இன்புட்டை சொல்லுது. புரியுதா? ஸோ டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் எதை நீ யூஸ் பண்ணுவேன்? ஐசோ குவாண்ட்னு சொல்லலாம், ஆர் ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ்னு சொல்லலாம், ஆர் ப்ரொடக்ஷன் இன்டிஃபரன்ஸ் கர்வ்னு சொல்லலாம், ஆர் ஐசோ ப்ராடக்ட் கர்வ்னு சொல்லலாம். அங்கே பார்த்தா மாதிரியே தான் 2 ப்ராடக்ட், இதனுடைய காம்பினேஷனில் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவேன்? இதை விட்டு கொடுக்குறீங்கன்னா மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். புரியுதா? ஸோ அப்போ ஐசோ குவாண்ட் கர்வ் வருமா உனக்கு? ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ் ஆர் ஐசோ குவாண்ட் கர்வ்னு சொல்லுவோமா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி உனக்கு குவாண்ட் கர்வ் வரும். ஓகேவா? டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் இருக்கும். இப்போ காஸ்ட், எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த காம்பினேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கர்வ், எவ்வளோ காஸ்ட்? இங்கே வந்து ஈக்குவலாக ஒரே கர்வ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ்ட், ஏவை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ காஸ்ட், ஏ அண்ட் பியை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ காஸ்ட், பி அண்ட் சியை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ காஸ்ட், சி அண்ட் ஏவை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட். அப்போ காஸ்ட் லைன் இங்கே டிஃபர் ஆகும். ஏபி, பிசி, சிடி அந்த மாதிரி 3 காஸ்ட் லைன் வரும். புரியுதா? இது என்னது? ஐசோ காஸ்ட் லைன். அங்கே மாதிரியே தான், அங்கே பட்ஜெட் லைன் ஒரே ஒரு லைன் வந்துச்சு. இங்கே என்னது? டிஃப்ரெண்ட் காம்பினேஷனுக்கு டிஃப்ரெண்ட் காஸ்ட் ஆகும். கரெக்டாக இல்லையா? அங்கே கன்சியூமருக்கு ஒரே பட்ஜெட் தான், பட் ப்ரொடியூசர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும், டிஃப்ரெண்ட் காஸ்ட் இன்கர் பண்ணுவானா மாட்டானா? அதனால டிஃப்ரெண்ட் காஸ்ட் லைன்ஸ் இங்கே உனக்கு வரும். புரியுதா? நெக்ஸ்ட்டு இந்த டிஃப்ரெண்ட் காஸ்ட் லைனில் அந்த ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ், அங்கேனாச்சு டிஃப்ரெண்ட் இன்டிஃபரன்ஸ் கர்வ் இருக்கும், ஒரே ஒரு பட்ஜெட் லைன் இருக்கும். இங்கே என்னது? எல்லா இன்டிஃபரன்ஸ் கர்வுக்கும் ஒரே ஒரு ஈக்குவல் ப்ராடக்ட் கர்வ்னு சொல்கிறோம். அதனால தான் ஒரே ஒரு ப்ராடக்ட் கர்வ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணுறோம்? டிஃப்ரெண்ட் காஸ்ட். ஏன்னா உன்னுடைய கெப்பாசிட்டி தான் அந்த ப்ராடக்ட் கர்வ். இங்கே என்ன? டிஃப்ரெண்ட் காஸ்ட். இந்த டிஃப்ரெண்ட் காஸ்ட்டில் எவ்வளோ பெஸ்ட் ப்ராடக்ட்டை உன்னால் ரெடி பண்ண முடியும். ஸோ காஸ்ட் லைனை போடுவேன். டிஃப்ரெண்ட் காஸ்ட் லைன் இருக்கும், ஒரே ஒரு ப்ராடக்ட் லைன் இருக்கும். ஸோ இது வந்து எங்கே மீட் ஆகுதோ இந்த பாயிண்ட்டு தான் அது உன்னுடைய ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன் பாயிண்ட், மேக்ஸிமம் அவுட்புட் பாயிண்ட் ஆஃப் 2 ப்ராடக்ட்ஸ். கிளியரா? என்னம்மா? ஓகேவா? ஸோ ஃபர்ம் ஐசோ குவாண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ ஆல் அதர் பாயிண்ட்ஸ் வந்து என்னது? உனக்கு ஹையர் தென் த ஐசோ குவாண்ட் லைன் இருக்குது, ஐசோ காஸ்ட் லைன் இருக்குது, உன்னுடைய காஸ்ட் தாண்டி இருக்குது. கரெக்டாக? இதுதான் உன்னுடைய காஸ்ட் லைன். மற்ற எல்லா பாயிண்ட்டையும் பாரு, உன்னுடைய காஸ்ட்டை தாண்டி இருக்குது. கரெக்டாக இல்லையா? இந்த பாயிண்ட் மட்டும் தான் உன்னால் என்ன பண்ண முடியும்? ப்ரொடியூஸ் பண்ண
முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் லீஸ்ட் காஸ்ட்டில் மேக்ஸிமம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுற பாயிண்ட். இதுதான் அது லீஸ்ட் கம்மியான காசில் அதிகமான அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற பாயிண்ட்டு இதுதான். கிளியரா? ஓகேவா? ஷியரா? ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். சரியா? டிமாண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக இதுவும் இம்பார்ட்டன்ட். எல்லா சாப்டர்ஸும் 10 மார்க்ஸ் கேட்பாங்க. இதுவும் மார்க்கெட்டும் அதிகமாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் கம்மியாக கேட்பாங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் ஒன்றுமே இல்லை, 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. டிமாண்டு 10 மார்க், இது 10 to 12 மார்க். மார்க்கெட் சாப்டர் 10 to 15 மார்க்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர். ஓகேவா? ஸோ பேலன்ஸ் எல்லாத்துக்குமே 10 மார்க்ஸ். ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். சரியா? ஓகேவா? ஸோ பிரேக் போயிட்டு வந்து படிச்சுப்பார். படித்து பார்த்துட்டு ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் புக் பேக்கில் ஆன்சர் பண்ணுறதா இருந்தால் பண்ணு, இல்லைனா காஸ்ட் முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணுறதுனாலும் பண்ணு. ஆனால் படித்து பார்த்துட்டு கிளம்பு, படிக்காமல் கிளம்பாத, கஷ்டமாக இருக்கும். சரியா? ஓகேவா? கிளியரா? ஒரு தடவை ஃபுல்லாக லைன் பை லைன் கடைசி லைன் வரைக்கும் படித்து உனக்கு நீ உண்மையாரு, நான் செக் பண்ண மாட்டேன்றதுக்காக நீ எஸ்கேப் ஆகி உனக்கு தான் லைஃப் வேஸ்ட்டு. புரியுதானா சொல்கிறேன்னு? உனக்கு உண்மையாரு, புரியலன்னா பிரேக் டைமில் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கேட்டுக்கோ. கிளியரா? ஸோ ஒவ்வொரு லைனையும் படி. மீனிங் தெரியலனா ஃபோனில் அதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்து உனக்கு புரிகிற மாதிரி தமிழில் எழுதி. ஏன்னா இது அப்ஜெக்டிவ் டைப் தான், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். புரியுதா? அப்போ மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கிளியராக? ஏதாவது வேர்டு புரியலனா ஃபோனில் கூகுளில் பார்த்து மீனிங்கை பார்த்து என்ன பண்ணு, பென்சிலில் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணி என்ன பண்ணுங்க, கிளியர் பண்ணிவிட்டு போ. டவுட் இருக்குன்னா டவுட் இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு போ. ஓகேவா? அப்புறம் டவுட் சொல்லி கொடுக்க டைம் இருக்காது, நாளைக்கு நீ மறந்துடுவேன். சரியா? கிளியரா?